இந்த ஸ்க்ரீனை பிளாக் அவுட் பண்ணுங்க. இந்த ஸ்க்ரீன் கேமரா வேண்டாம். ஏன்னா நான் இங்கேருந்து பார்க்குறப்ப ஆளுங்களை நேரில் பார்க்க மாட்டேங்கிறீங்க. இங்கே இருக்கிறவங்களாம் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. அங்கேருந்து மேபி ரொம்ப ஒன்றும் தூரம் இல்லை, சரிங்களா? ரொம்ப ஒன்றும் தூரம் இல்லை. ஸ்க்ரீன் பிளாக் அவுட் பண்ணிடுங்க. அந்த கேமரா, ஏன்னா கேமரா ரெக்கார்ட் ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பாருங்க, சரியா? இந்த ஹால் வர்றப்ப நான் ஆக்சுவலாக அது வரைக்கும் அந்த ஃப்ளையர் பார்க்கவே இல்லை. ஃப்ளையர் பார்க்க வரப்ப ஏன்னா இன்னைக்கு என்னோட டிரைவர் இல்லையா, அதனால நான் சரி ஒரு ஓலா பிடிச்சி வந்துட்டேன். நான் என்னோட சாண்ட்ரோ கார் தான் எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தேன். ஆனால் அதில் கொஞ்சம் ஏசி ஒர்க் ஆகலை. சரி அது வந்த இந்த வெயிலில் கொஞ்சம் சரி ஈவினிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுக்காக சரி ஓலா பிடிச்சி வந்தேன். அதுக்கப்புறம் யோசிச்சேன், சரி என்னோட கார்லேயே வந்துக்கலாம் போல இருக்குது. ஏன்னா அந்த ஓலா உள்ளே ஏறினோன்னு அந்த வெஹிக்கிள் வந்து அவ்வளோ நாஸ்தியாக இருந்தது. சரி இதுக்கு ஏன் காரே பரவாயில்ல, அது எப்பயோ வாங்கின காரு, அதை ஓட்டிட்டு வந்துக்கலாம்னு யோசித்தேன். இங்கே வந்த உடனே அந்த வாட்ச்மேன் கிட்ட நான் அது வரைக்கும் என்ன ஹால்னா, அது அங்கே ஒரு மெயின் ஆடிட்டோரியம் இருக்கேன் அது நினச்சி அப்புறம் எடுத்து பார்த்தா ஸ்டீவ் ஜாப்ஸ்ன்னு இருக்கு. ஓ ஸ்டீவ் ஜாப்ஸா? அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் என் பையன் வந்து எனக்கு ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தான். அதனமோ தெரியல, இந்த ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆன ஆளுங்கெல்லாம், அதுவும் இந்த 6th ட்ராப் அவுட் ஆன ஆளுங்க, அவன் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தான். ஒன்று ஏஆர் ரஹ்மான், அவன் ஏஆர் ரஹ்மான் இன்டர்வியூ தான் பார்த்துட்டு இருந்தான். ஏஆர் ரஹ்மான், அப்புறம் கமலஹாசன், ஸ்டீவ் ஜாப்ஸு, எயின்ஸ்டைன், இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு இருந்தான். யோசிச்சுட்டு இருந்தான், ஒருவேளை நீ ட்ராப் அவுட் ஆகிறதுக்கு இதுதான் காரணமா இருக்குமோ அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருந்தான். அவன் என்ன சொன்னான், என்னையும் இந்த மாதிரி ட்ராப் அவுட் ஆகி பண்ணிடக்கூடாதா அப்படின்னு. அவன் என்னன்னா இப்ப காரணத்தை தேடுறான். ரீசனிங் அவுட். உங்ககிட்ட நீங்க நல்லா படிக்கிற பசங்க, உங்ககிட்ட பேசுறதா ரொம்ப கஷ்டம். நல்லா படிக்கிறவங்க கிட்ட, நல்லா படிக்காதவங்க கிட்ட பேசுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா எமோஷனலா கனெக்ட் ஆயிடலாம், ஈஸியா கனெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா அந்த பசங்களுக்குலாம் அறிவு ஒன்றும் பெருசா தேவையில்லை, அதனால சரி அப்படின்னு. ஆனா இந்த பிரபஞ்சத்துல அழகா சொன்னாங்க சகோதரி, இந்த பிரபஞ்சத்துல நான் எது வேணும்னு நினைக்கிறேனோ அது எனக்கு வந்துடும் அப்படின்ற, அதுதான் அந்த என்னுடைய கருத்தும் கூட. அதுல எனக்கு வேணுங்கிறப்ப அதை நான் கவனிக்கணும்ல. எனக்கு வேணான்னா நான் அதை கவனிக்க போறது இல்லை. எனக்கு வேணுன்றப்ப நான் அதை கவனிக்கணும். கவனிக்கிறப்பதான் நாம நுணுக்கமான விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. நான் பார்த்தேன் இந்த ஸ்கிரீனுக்கு, இந்த ஸ்கிரீன் இருக்கு, இதுக்கு பின்னாடி எத்தனை பேனல் இருக்குன்றப்ப மொத்தம் 12 பேனல் இருக்கு. ஏன்னா பின்னாடி பார்க்கல, ஸ்கிரீனுக்கு முன்னாடி அழகா இருக்குன்னு பார்த்துருக்கோம். பின்னாடி ஒரு 12 பேனல் இருக்கு. அந்த 12 பேனல்ல எல்லா கனெக்டிவிட்டியும் பார்த்துட்டு இருந்தேன். ஓ ரைட், ஓகே, இவ்வளோ பேனல் வச்சிருக்கேன். ஏன்னா சம்டைம்ஸ் ஏவி காம்பினேஷன்லாம் பார்ப்பேன். இந்த வீடியோ பிளே பண்றப்ப பேஸ் வால்யூம் இருந்ததுனால அது ஆடியபிளா இல்லை. மேபி லேப்டாப்ல நல்லா பிளே ஆயிருக்கும், லேப்டாப்ல சவுண்ட் கரெக்டாக இருந்திருக்கும். ஆனா இங்க பிளே பண்றப்ப பேஸ் வால்யூம் ஜாஸ்தியா இருந்ததுனால வீடியோ நல்லா வந்தோம். அப்படிதான் இருக்கிறோம் நாம நல்லா படிச்சிடுறோம். ஆனா அவுட்புட் வரப்ப இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு அதிகமாயிடுது, நம்மளுக்கு மிகுதி ஆயிடுறது, தேவையில்லாத விஷயங்கள். அப்ப we are trying to lose the value. ஸோ அந்த மாதிரி தான் ரொம்ப எனக்கு நான் இப்ப சொன்னாங்கல்ல, சகோதரி சொன்னாங்க நான் நல்லா பாடுவேன். பாடி எல்லாருக்கும், ஏன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 2 லட்சம் பேர் நான் பாடுறது கேட்குறாங்க. நான் அது என்னன்னா யாருக்காகவும் பாடல, அதையும் சொல்லிடுறேன். நான் வந்து மற்றவங்களுக்காகலாம் பாடல. எனக்கு செய்யற விஷயங்கள்ல ஆனந்தம் இருக்கு, புரியுதுங்களா? எனக்கு செய்யற விஷயங்கள்ல எனக்கு ஆனந்தம் இருக்கு. அது யாராவது பார்த்து பாராட்டுவாங்க அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா காம்ப்ளிமெண்ட். இல்ல சம்டைம்ஸ் சொல்லுவாங்க, சார் இந்த இடத்துல கொஞ்சம் கமக்கம் நல்லா பண்ணிருக்கணும், இங்க கொஞ்சம் சுருதி தப்பிடுச்சு, தாளம் தப்பிடுச்சு அப்படின்னா ரைட், ஓகே, கத்துக்கலாம் எக்ஸ்ட்ராவா. நான் இந்த டிராப் அவுட் ஆனதுக்கு அப்புறமா நான் தான் சொன்னேன், நல்லா படிக்கிற பசங்களை கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா. டிராப் அவுட் ஆனதுக்கு அப்புறம், ஏன்னா படிப்பு வரலன்றப்ப இப்ப கூட சொல்லிச்சு ஒரு பொண்ணு, சார் நீங்க டிராப் அவுட்னு சொல்லாம ஒரு இடத்துல தூக்கி போட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுதான் என்னை இன்ஸ்பயர் பண்ணிச்சுங்க. ஓகே, மேபி ஏதோ சொல்ற வார்த்தைகள், வாயில இருந்து வர வார்த்தைகள், ஏதோ ஒரு வார்த்தை தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணுது. நம்மளை மோட்டிவேட் பண்றதுக்கு ஒன்றும் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா வார்த்தைகள்லாம் தேவையில்லை, மொமெண்டம் தேவையில்லை. சம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ், ஸ்பார்க் மாதிரி சம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான். ஏன்னா நான் மெக்கானிக் ஷெட்ல ஓபன் பண்ணனால தெரியும், ஸ்பார்க் பக்ல இருந்து ஒரு ஸ்பார்க் வரலன்னா அது அந்த ஃபியூல் இன்ஜெக்ட் பண்ணது ஒன்னுத்துக்கும் உதவாது.
அது மாதிரி நம்ம படிச்சு அப்படிதான் இருக்கிறோம். படிச்சுட்டு அந்த ஸ்பார்க் வராம நாம வந்து அப்படியே அந்த டேங்க் அந்த போர்ல அப்படியே இருக்கு, கம்ப்ரஸ் ஆயிருக்கு. we require somewhere the spark actually. நீங்களே உங்களுக்கு ஸ்பார்க் அப்படின்றது உங்களுக்கு எப்படின்னா உங்களுக்கு அது மைக்ரோ ஸ்கேல் இருக்கு, மேக்ரோ ஸ்கேல் இல்ல. மேக்ரோ ஸ்கேல் இருக்கிறப்பதான் அந்த ஸ்கேல்ல நீங்க எங்க ரீச் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்கேல்ல நீங்க ரீச் ஆயிட்டு மத்தவங்களை மேல எடுக்கிறது அந்த ரோல் தான். இப்ப ஒருவேளை செல்வகுமார் வந்து ஆனந்தம்னு ஒண்ணு கண்டுபிடிக்கல வச்சுக்கோங்களேன், வேற ஏதாவது ஆக்டிவிட்டியில இருந்திருப்பார் நிச்சயமா. அவர் ஆனந்தம் ஃபவுண்டேஷன் ஒண்ணு இல்லப்பா, அவருக்கான அந்த விஷயத்தை ஏதோ ஒண்ணு செஞ்சிருப்பாரு, வேற ஏதாவது சோஷியல் ஆக்டிவிட்டி செஞ்சிருப்பாரு. மேபி நாட் அன் ஆஸ் an ஆர்கனைசேஷன், பட் ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணி he is trying to create purpose for it. But what is the ultimate purpose for that? அங்கதான் எனக்கு நான் கேட்பேன், இந்த பாடுறப்ப சார் ரொம்ப சொல்லுவாங்க, சார் நீங்க பாடுறதுனால உங்க வேலை நிறைய ஸ்ட்ரெஸ், அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நீங்க பாடி நீங்க எங்களுக்கு அனுப்புறீங்க. என்னடா இது? ஒரு விஷயத்த நம்ம ஆதங்கத்துல வெறுப்புல செய்யறப்ப அதோட அவுட்புட் எப்படி இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க. ஆதங்கத்துல வெறுப்புல செய்யறப்ப அது எப்படி இருக்கும்? அதான் சொல்லுவாங்க ஹலால்னு ஒரு உணவு இருக்கு. நீங்க அந்த மீட்டை கட் பண்றதுல அந்த உயிரினத்துக்கு பெயின் இருந்ததுன்னா அவ்வளவுதான், பாய்சன். ஜாப்பனீஸ்ல சொல்லுவாங்க கட்டு. அந்த ஃபிஷ்ஷை ப்ராப்பரா கட் பண்ணலன்னா அதுக்கு ரிவர்ஸ்ல கட் பண்ணாங்கன்னா மொத்தமும் அந்த ஃபிஷ் மொத்தமும் பாய்சன் ஆயிடுமா. அந்த மாதிரி நான் செய்யற விஷயங்கள்ல எனக்கு எதுவும் மற்றவங்களுக்கு எதுவும் ஆனந்தத்தை கிரியேட் பண்ணும் அப்படின்றதும் இல்லை. எனக்கு அகத்துல ஆனந்தம் இருக்கு. எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நான் என்ன கண்டிஷன்ல இருந்தாலும் கஷ்டப்படுறப்ப கூட நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆதங்கத்துல நான் கஷ்டப்பட மாட்டேன் என்னைக்குமே. ஆதங்கம் ஐயோ எனக்கு மட்டும் ஏன் கடவுள் அப்படி நினைச்சிருந்தாருன்னா டிராப் அவுட் ஆகி அங்கேயே இருந்திருப்பேன். இந்த உலகத்துல கவனிக்க ஆரம்பிச்சுதான் டிஸ்லெக்சியா கற்றல் குறைபாடோட இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் இந்த ஹால் அவரோட நேம்ல நீங்க நிறுத்தி வைக்கிறதுக்கு again a coincidence actually. The Steve Jobs again அவரோட டிஸ்லெக்சிக் தான். எங்களுக்கு என்னன்னா this is what I'm telling. எனக்கு நான் எதெல்லாம் செய்யணும்னு நினைச்சனோ 6வது விட்டு ஸ்கூல் நின்னப்ப நல்லா வரைவேன், இன்னும் வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன். வரையறத நிறுத்தல, ஏன்னா எனக்கு வரையறதுல சந்தோஷம். நேற்று பேசிட்டு இருக்கேன் ஒரு கவுன்சிலிங் ஒரு ஸ்டூடெண்டோட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவங்க சன் அண்ட் டாட்டர் 2 பேரும் சிவில் ஜாப்ஸ் பாருங்க கூட்டுவாங்க ரைட் சொன்னா நான் பாட்டை பேசிட்டே இருந்தேன். அவங்க பேசிட்டே இருக்கிறப்ப நான் கவுன்சிலிங் முடிச்சு அவங்க என்கிட்ட பேசிட்டே இருந்தாங்க. நான் ஜஸ்ட் டிராயிங் ஒரு மரம் வரைஞ்சேன், அப்படியே பென்சில் ஸ்கிராச்சிங் ஸ்கிரிப்ளிங் அகேன். அவங்க வந்து சார் இவ்வளோ அழகா வரைகிறீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இது எனக்காக வரைஞ்சிக்கிட்டு இருந்தேன், நான் உங்களுக்காக வரையில, நான் எனக்காக வரைஞ்சிட்டு இருந்தேன். ரைட் ஓகே. அந்த பேப்பரை ஜஸ்ட் அது இத்தனைக்கும் ஒரு நல்ல பேப்பரும் கிடையாது. That was on a newspaper. It was on newspaper. I just draw. ஆனா அந்த வரையறத வந்து பாத்தீங்கன்னா நான் சின்ன வயசுல செஞ்சுட்டு இருக்கேன். வரையறத இன்னைக்கும் விட்டதில்லை. நிறைய விஷயங்களை விட்டுடுறோம். எதுக்காகனா ஏதோ ஒண்ணுத்துக்காக காம்ப்ரமைஸ் பண்ணி இதான் ஆனந்தம். எந்த விஷயங்கள்லாம் நமக்கு சந்தோஷம் கொடுக்குதுன்னு நினைக்கிறோமோ அந்த விஷயங்கள்லாம் எதுக்கு பயன்படுத்தணும்னு தெரியறது இல்லை. தெரியாததுனால்தான் அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பாக்கெட்டா இருக்கு. கனெக்டிவிட்டியில ரயில் கோத்த மாதிரி, ஒரு இன்ஜினுக்கு ரயில்ல பெட்டிகள் கோத்த மாதிரி. அதனால இழுத்துட்டு போறப்ப மொத்தமா இழுத்துட்டு போறது இல்லை, அங்கங்க அப்படியே விட்டுற வேண்டியது. ரைட்டு. இந்த பசங்களுக்குலாம் வந்து பரதநாட்டியம் ஆடுறதுலாம் இந்த 10th 9th வரப்ப யார கட்டுருவாங்க. இன்னைக்கும் நான் இந்த பாடுற விஷயம் அதையும் சொல்லிடுறேன். நான் வந்து இந்த ஸ்கூல்ல போனா தூங்கிடுவேன். ஏன்னா எனக்கு இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்னு ஒரு சிண்ட்ரோம். இந்த டிஸ்லெக்சியா ப்ராப்ளம்னா எனக்கு லேட்டாக தான் தெரியும். இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்னு ஒரு சிண்ட்ரோம். அதனால ரொம்ப வீக்கா இருப்பேன். அந்த வீக்கா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்துருக்கிறதுனால தூங்கிடுவேன். ஆக்சுவலா தூங்கினதுக்கு அப்புறமா எனக்கு தூங்குறது என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. தூக்கம் வந்துடும், டயர்டா இருக்குன்னு தூங்கிடுறேன். இது வந்து காம்ப்ரமைஸ் சொல்றதுக்காக இல்லை. அந்த தூங்குறப்ப என்ன ஆச்சுன்னா தூங்குறதுனால கிளாஸ்ல கவனிக்கிறதே இல்லை, கவனிக்கவும் முடியல அப்படின்ற இந்த ப்ராப்ளம்லாம் இருந்தது. பட் ஒரு மேக்ஸ் டீச்சர், அதுவும் குறிப்பா மேக்ஸ் டீச்சர், வாடா நீ எல்லாம் நல்லா பாடுவேன்னு சொல்றாங்க, சும்மா இருக்க நேரத்தில் ஏதோ இந்த டைம்ல எல்லாம் ஏதோ பாடுவியாமே, நீ பாடு அப்படின்வாங்க.
இன்னும் பாடிட்டு இருக்கார். இல்ல இல்ல வெயிட் தட்ஸ் வாட் பாடிட்டு இருக்கார். வேணும்ட்டு பாடுறது இல்ல, வேணும்ன்றது பாடுறதுன்றது வேற, இம்ப்ரெஸ் பண்றதுக்காக. அவங்களுக்கு பாடுறா அப்படின்னாங்க. நான் சொன்னேன் ஏன்னா எனக்கு படிக்க வராது, கற்றல் குறைபாடு இல்லையா, கேட்கறது. எங்க அப்பா என்ன காலையில் எழுப்புறப்ப அப்படிதான் எழுப்புவாரு. தூங்காதே தம்பி தூங்காதே அப்படின்னு பாடுவாரா. அவர் பாடிட்டு இருப்பா. அவரு எப்படி இருந்தாரோ அதை உள்வாங்க ஆரம்பிச்சுட்டு இருந்தேன். இப்படிதான் வாழ்க்கையில எனக்கு எது வேணுங்கிறோமோ அதை கவனிக்க ஆரம்பிக்கிறேன் பாருங்க, கவனிச்சு உள்வாங்க ஆரம்பிக்கிறேன் பாருங்க. கற்றல் குறைபாடு இதெல்லாம் இருந்து ஓவர் கம் பண்றதுக்கான பாசிபிலிட்டி அதுதான். உள்வாங்கிட்டு இருந்தேன் பாருங்க. எங்க அப்பா பாடுவார், ரொம்ப அழகா பாடுவார். அது ஆக்சுவலா அவர் கேட்கறத பாடிட்டு இருந்தா அவருக்காக படிப்பார், எங்களுக்காக எல்லாம் பாடுறது இல்லை, அவருக்காக படிப்பார். அப்ப எங்க அப்பா பாடின அந்த பாட்டை அவங்களுக்கு பாடி காமிச்சேன். மசிலா உண்மை காதலி மறுமோ செல்வம் வந்த போதிலே கண்ணிலே மின்னும் காதலி கண்டுமா சந்தேகம் எந்த மீதிலே. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நீ ஃபெயில் ஆயிட்டு இருக்க, இருந்தாலும் உனக்கு பாஸ் மார்க் போடுறேன் எதுக்காவது அப்படின்னு சொல்லி. ஆனா எல்லாருக்கும் பாடி காமிக்க முடியல, எல்லாரும் பாஸ் மார்க் போடுறது. எல்லா சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனதுனால தூக்கி அடிச்சிட்டாங்க வெளியில. மெக்கானிக் ஷெட், லாட்டரி டிக்கெட் கடை. லாட்டரி டிக்கெட் வைக்கிறப்ப நான் எனக்கு சம்டைம்ஸ் இன்னைக்கு உங்களை சந்திக்கிறேன் இல்லையா, உங்களை எல்லாரும் ஒருத்தரையும் பார்த்துட்டே இருந்தேன். பேச்சாளர்களை நீங்க எப்படி கவனிக்கிறீங்க, எப்படி உள்வாங்குறீங்க, யார் எப்படி அங்க இருக்கிறவங்க என்ன உள்வாங்குறாங்க, பின்னாடி இருக்கிற ஒரு சகோதரி அவங்க குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, ஒரு வாட்டர் பாட்டில தூக்கிட்டு வெளில போறாங்க, அந்த தொப்பி போட்டுட்டு வந்த ஒரு தம்பி, எல்லாரும் கவனிச்சுட்டே இருக்காங்க. உங்களுடைய நோக்கம் தான் என்ன? இந்த பேச்சாளர்கள் கேட்கிறப்ப நீங்க என்டர்டைன்மெண்ட்காக கேட்குறீங்களா, வேல்யூக்காக கேட்குறீங்களா? அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தர்மராஜ் பிரதர் பேசுறப்ப நீங்க கவனிச்சிங்களா தெரியல, நான் அவரே உத்து பார்த்துட்டு இருந்தேன், உங்களை பார்க்கல. மற்றவங்க பேசுறப்ப மற்றவங்களை பார்த்துட்டு இருந்தேன். தர்மராஜ் பிரதர் பேசுறப்ப நான் அவரோட எமோஷனல் கனெக்ட் ஆயிட்டேன். அவரோட எமோஷனல் கனெக்ட் ஆனதுனால எனக்கு ஃபோக்கஸ் வேற இல்லை, அவரை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அவர் பாடி லாங்குவேஜ்ல இருந்து ஒரு ஆதங்கம் வெளியில வருது, ஒரு சமூகத்துடைய அக்கறை வெளியில வருது, ஒரு சமூகத்துடைய ஏக்கம் வெளியில வருது. அவர் சொல்றப்ப உங்ககிட்ட என்ன நோக்கத்தோட சொல்றாரு தெரியுங்களா? நீங்க படிச்சதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, நீங்க சமூகத்துல எப்படி இருந்ததுலாம் பெரிய விஷயம் இல்ல, இனி சமூகத்தை நீங்க எப்படி கையாள போறீங்க அப்படின்ற அந்த ஆதங்கத்தை பேசிட்டு இருக்காரு அவரு. சமூகத்தை நீங்க எப்படி கையாள போறீங்க, அந்த கையாளுறதுக்கான தகுதி உங்களுக்கு இந்த படிப்பு கொடுத்துருக்கா, இந்த வேலை கொடுத்துருக்கா அப்படின்ற ஆதங்கத்தோட உள்வாங்கி பேசுறாரு அவர். ஆதங்கத்தோட உள்வாங்கி பேசுறாரு. அதனால அவர் பார்த்துட்டு இருந்தேன். அதனால அவரோட கனெக்ட் பண்ண முடியுது, அவரோட எமோஷனல் கனெக்ட் பண்ண முடியுது. அந்த எமோஷனல் கனெக்ட்ல தான் எனக்கு நான் பிரபஞ்சத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன், ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அதனால என்னுடைய இந்த கவனிப்பு நான் எப்ப கவனிக்க ஆரம்பிக்கிறேனோ அந்த கவனம் எங்க எனக்கு உதவுச்சுன்னு சொல்றேன். ரொம்ப வருஷம் கழிச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எதை கவனிக்கிறீங்களோ அது உங்களை கவனிக்கும் அப்படின்னு சகோதரி சொன்னாங்களே, எதை கவனிக்கிறீங்களோ. தம்பி அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் கவனிச்சிருந்திருப்பாரு, புரியுதுங்களா? அதனால அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்ல அவர் ப்ரிவைல் ஆகிறாரு. உங்களுக்கு ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் ஜாப் கவனிச்சுட்டே இருக்கீங்க, எனக்கு இந்த சாஃப்ட்வேர்ல சிஓ டிஓ எனக்கு வேலை வேணும், அதான் எனக்கு அந்தஸ்து, அதை கவனிச்சுட்டே இருக்கிறீங்க. அதுல அங்க இருக்கிறீங்க. அவரு ஜெயராம் பிரதர் அவர் கவனிச்சு பத்திரிகை துறையை கவனிச்சுட்டு இருந்திருப்பாரு. செல்வகுமார் தம்பி அவருக்கு பிசினஸ் இருக்கு, பிசினஸையும் கவனிச்சு அந்த பிசினஸோட அந்த எஃபிஷியன்சிய ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷன்ல இன்கல்கேட் பண்ணோம் அப்படின்றதால காம்ப்ரமைஸ் பண்ணி கூடாது அப்படின்னு. சோஷியல் வேல்யூஸ்லயும் அந்த எஃபிஷியன்சி இருக்கணும் அப்படின்றது தான். அதனால அவரு இந்த சக்சஸ் மீட்டை இந்த மீட்டை அவர் கண்டக்ட் பண்றாரு, விக்டரி மீட் சக்சஸ் மீட் கண்டக்ட் பண்றாரு. ஏன்னா இது உங்களுக்கே ரிசல்ட் காமிக்கிறது, உங்களே திரும்பி கண்ணாடி காமிச்ச மாதிரி. நீங்க கண்ணாடி காமிக்கிறாங்களா, நீங்க தான் உங்களை பாருங்க. நீங்க வர்றப்ப எப்படி இருந்தீங்க, எவ்வளவு உங்களோட பாடி லாங்குவேஜ் வர்றப்ப எப்படி இருந்தது, உங்களுடைய உடல்
உங்களுடைய ட்ரெஸ் இன்னைக்கு மாறி இருக்கும். உங்களை பாக்குறவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க, டேய் அப்ப எப்படி இருந்தேன், கிழிஞ்ச, எனக்கு தெரியும் இன்னைக்கும் வந்து கிழிஞ்ச பேண்ட் போட்டிருக்கேன். ஆனா 6ஆவதுல எனக்கு என்ன மெக்கானிக் ஷெட்ல வேலை பார்க்கறப்ப கிழிஞ்ச ட்ரௌசரும் கிழிஞ்ச பனியனும். ஆனா என்ன என்னைக்குமே நான் குறைச்சி கிழிஞ்ச ட்ரௌஸ் போடுவேன். என்னைக்குமே நான் என்னுடைய ஆளுமையில என்னைக்குமே என்ன குறைச்சி கிழிஞ்ச ட்ரௌசர் இவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்னு என்னைக்குமே யார்கிட்டயும் ஒதுங்கி நான் நின்னதில்லை. இது என்னோட அடையாளம். இந்த அடையாளம் தான் நாளைக்கு மேல போகிறப்ப எனக்கு அந்த உணர்வு கொடுக்கணும். இன்னைக்கு நான் மறைக்கிறது பெரிய விஷயம் இல்ல. இந்த அடையாளம் அது பெருமையா தான் வச்சேன். டிராப் அவுட் இன்னைக்கும் எனக்கு பெருமை தான். டிராப் அவுட்ல நான் எந்த ஆதங்கமும் இல்லை. எனக்கு படிக்க வரலன்றது எனக்கு பெருமை தான். ஆனா அது அந்த பொசிஷனை ரீச் பண்ணி என்ன கெப்பாசிட்டியில வச்சிருக்கு அப்படின்றது தான். அதுக்கு தான் நான் சொல்றேன், நான் இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நான் வாழ்ந்துட்டு இருக்கணும், ஒரு நாளும் வாழ்ந்துட்டு இருக்கணும், அதை தான் எல்லா இடத்துலையும் பயன்படுத்திட்டு இருக்கேன். இது படிப்பு இல்லை, அறிவு பேப்பர்ல மட்டும் இருக்கு. ஆனா உங்களுடைய ஆளுமையில அது எங்க இருக்கு அப்படின்றது மார்க் இல்லை. நான் இன்டர்வியூ போர்ட் போறப்ப வெளியே உட்கார்ந்துருக்கேன். நல்லா ஏப்ரல் மாசம் இந்த மாதிரி வெயில் இன்டர்வியூல கோட் தம்பி போட்டிருக்க மாதிரி ஒரு கோட் போட்டு உட்கார்ந்துருக்கோம் ஃபார்மல் இன்டர்வியூல. தொண்டை வறண்டு போச்சு ஏப்ரல் வெயில். ஏன்னா இட்ஸ் அகெயின் ஹாட் அண்ட் ஹியூமிட் கிடையாது. பிரதர் கூட சொல்லிட்டு இருந்தார் ஹாட் அண்ட் ஹியூமிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாயல இங்கிலீஷ் ஹெச்ஓடி ப்ரொஃபசர் சொல்லிட்டு இருந்தாரு. அங்க இருந்து கேரளால வந்து ஐயோ வெயில் சார், அங்க அதோட இங்கோட அங்க வெயில் ஜாஸ்தி அப்படின்னு. ஹாட் அண்ட் ட்ரை ஹாட். அது தொண்டை வறண்டுடுச்சு. எனக்கா தொண்டை வறண்டுடுச்சு. நாம வந்து இவ்வளவு வருஷம் ஒரு 27 வருஷம் வாழ்ந்துட்டோம். ஒரு 20 நிமிஷத்துல நம்ம யாரு அப்படின்னு சொல்றோம். இந்த டைம்ல நம்ம தொண்டை வறண்டுடுச்சு அப்படின்ற அந்த ஏக்கம் இல்ல, எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அந்த பக்கத்துல ஒருத்தர் நின்று இருந்தார்ல அந்த அட்டெண்டர் வெளியில, அவரை எடுத்துட்டு வந்து நான் கேட்கல, நான் கவனிச்சதுக்கான அது திருப்பி கொடுக்கிற ஒரு ரெசிப்ரோக்கல் ப்ராசஸ். யூனிவர்ஸ் இஸ் கிவிங் பேக் கரெக்டான டயத்துல ஒரு இன்டர்வியூ தான் எனக்கு. ஐ பீன் செவரல் போஸ்ட்ல. ஒரு போஸ்ட் நான் கீழே படிப்பு வரலனால கீழே தேடினதே கிடையாது என்னைக்குமே, ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா என்னை தகுதி படிக்கிறதுக்கு என்னுடைய ஆளுமையில நான் கீழே தேடினா இந்த படிப்பு எனக்கு தேவையில்லைன்னு நான் நினைச்சிருப்பேன். நான் படிக்கலன்னா இன்னும் பணக்காரனா இருந்திருப்பேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, படிக்கலன்னா பணக்காரனா இருந்திருப்பேன். இந்த பதவி தான் என்ன கீழே வச்சிருக்கு. ஏன்னா லாட்டரி டிக்கெட் விற்கிறப்ப ஒவ்வொரு மனுஷங்களும் பார்த்து 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 இவன் வாங்குவானா வாங்க மாட்டானா, காசு இருக்கா இல்லையா, வாங்குறதுக்கான எண்ணம் இருக்கா இல்லையா அப்படின்ற. நான் ஸ்கூல்ல இருந்தேன்னா ஆஸ் ஒரு கண்டினியூ ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்டா நான் நிச்சயமா இதான் கத்துருக்க மாட்டேன். சமூகத்தை ஒரு நாளும் ஒரு 500 பேரை கையாண்ட அந்த விஷயம், கவனிச்ச அந்த விஷயம், அந்த பாடி லாங்குவேஜ், அதையும் இன்டர்வியூல போய் அந்த என்ன கவனிக்கிறதுக்கான வெளியில யாரோ ஒரு ஆளை இந்த பிரபஞ்சம் நிறுத்தி தண்ணி எடுத்து வந்து கொடுத்து ஹிந்தியில பானிப்பியோ அப்படின்னு அவர் சொல்றப்ப ஜஸ்ட் ஸ்மைல். அவர் பேர் கூட இன்னும் எனக்கு தெரியல. ஆனா நான் அவர் அக்னாலேஜ் பண்றேன். he is giving water. த்ரோட் கிளியர் ஆனது என்ன தெரியுங்களா, கான்பிடன்ஸ். உள்ள போய் அந்த இடத்துல அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தண்ணி கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்காம நாம எக்ஸ்ட்ரா என்னோட வேல்யூவை எக்ஸ்ட்ராவா இம்ப்ரெஸ் பண்றதுக்கான அந்த ஈக்குவல் காம்பன்சேஷனை ஒரு 20 செகண்ட் யாரோ ஒருத்தவங்க வெளியில காம்பன்சேட் பண்றாங்க. இதுதான் நீங்க கவனிக்க வேண்டிய, உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க கவனிக்க வேண்டியது. வேலை செய்யறதெல்லாம் அதெல்லாம் செகண்டரி தான். நீங்க எதை நோக்கி பயணம் நினைக்கிறீங்களோ அதை நோக்கி பயணிக்கல அப்படின்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா அந்த பாடுறது இன்டர்வியூல, ஏன்னா நீங்க பாடுறத பத்தி கேட்கறத, நான் இன்டர்வியூல ஆக்சுவலா எனக்கு நான் செய்யறது எல்லாமே என்னோட அன்றாட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இருக்கு. ஐ எம் சினிமோட்டோகிராஃபர், ஐ எம் வீடியோகிராஃபர். இதெல்லாமே ஸ்கூல் டைம்ல ஸ்கூல் விட்டு நின்று I'm just doing a cycling and every ஒரு நாளைக்கு எனக்கு குறைஞ்சது ஒரு 15-20 எந்த நேரத்திலும் என்னோட வேலையை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது இல்லை. எந்த நேரத்திலும் என்னுடைய மெயின் வேலையை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது இல்லை. ஆனா அது எல்லாத்தையும் என்னோட மெயின் வேலைக்கு யூஸ் பண்ணிப்பேன். எல்லாத்தையும் இன்டர்வியூ போறப்ப ஐ வாஸ் அகேன் இது இந்த சிச்சுவேஷன் சொல்றது என்னன்னா, பிகாஸ் அறிவு யாரையும் இம்ப்ரெஸ் பண்றது இல்லை.
அறிவுலாம் யாரையும் இம்ப்ரெஸ் பண்றது இல்ல, லீடர்ஷிப்காக. எமோஷன்ஸ் தான் இம்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்னு. என்னுடைய அறிவை அவங்க சோதிச்சுட்டு என்னுடைய ஹாபிஸ் பக்கம் வரப்ப, ஓ சிங்கிங் அப்படின்னு கேட்கிறப்ப, சிங்கிங் ஓகே, எனக்கு தெரியும் அவங்க அங்க உட்காந்துருக்கவங்க எல்லாம் தமிழ் பாட்டை பாடி அவங்களுக்கு எமோஷன்ஸ் கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு. ஸோ ஐ டுக் ஒன் ஹிந்தி சாங். அந்த ஹிந்தி சாங்கை நான் இன்டர்வியூல இவ்வளவு நாள் சொன்னாலே 6வதுல ஏதோ ஒன்று காம்பன்சேஷன் பண்றதுக்காக அவங்க 35 மார்க் போட்டாங்க. அப்போ ஐ வாஸ் சிங்கிங் ஏஆர் ரஹ்மான் சாங், த ஃபர்ஸ்ட் மூவி. அண்ட் அந்த சாங்ல ரோஜா ஜானி மன் தூ ஹி மேரா தில் துஜு பின் தரசே நேனா, தமிழ்ல காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுடவே கண்ணீர் கண்ணுக்குள் நீர். அங்க இருக்க இன்டர்வியூல யாருக்கும் ஏஆர் ரஹ்மான் தெரியவே இல்லை. அச்சா கான காட்டா, ஓகே, ஏதாவது ஒரு ஓல்டு நம்பர் பாடுங்கன்றாங்க. ஓல்டு நம்பர், சிங் சம் ஓல்டு நம்பர்ஸ். ஏன்னா தெரிஞ்ச விஷயங்கள் தான் அடையாளம் கண்டுபிடிக்குது. நல்லா பாடுறீங்க, ஆனா அப்படின்னா இன்டர்வியூ மெம்பர்ஸ் இதுதான் சொல்றேன். நான் ஒருவேளை வாழாம விட்டு இருந்தா, படிப்பு வரலன்னு வாழாம விட்டு இருந்தா, நான் ரேடியோ ரிப்பேர் பண்றேன், டிவி ரிப்பேர் பண்ற கடையில வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்க என்னன்னா ரிப்பேர் பண்றப்ப இந்த புதன்கிழமையில சித்திரஹார்னு ஒரு ஹிந்தி வரும். அவங்க வயசான ஆளுங்களுக்கு கொஞ்சம் 50s அபவ் இல்லைன்னா 40s அபவ்ல இருக்கும் தெரியும். அப்ப அந்த டைம்ல அப்ப இந்த டிவி ரிப்பேர் பண்ணி அந்த இது பாக்குறப்ப இந்த சித்திரஹார்லாம் வரப்ப கேட்கிறேன், அதுல இந்த ஹிந்தி சாங் வரும் பாருங்க. அப்ப இந்த ஹிந்தி சாங்ல ஓகே இதுதான் நம்ம அடிக்கடி கேட்டிருக்கோங்க, ஓகே இந்த பாட்டை பாடும் நம்மளுக்கு இல்லையா பதியிறது மனப்பாடம் பண்ணி இல்லை, அது ஆழ் மனசுக்குள்ள எனக்குள்ள நிறைய விஷயங்கள் பதிஞ்சது. எல்லாத்தையும் எந்த இடத்துல சரியா பயன்படுத்தணும் அப்படின்ற அந்த உள்ளுணர்வுக்காக இந்த உலகத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கும், பிரபஞ்ச கவனிச்சுக்கிட்டே இருக்கும், மற்றவங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறப்ப இந்த சாங்கை பாடி முடிச்ச உடனே அந்த இன்டர்வியூ போர்டு, இந்த டஃபஸ்ட் இன்டர்வியூ போர்டு இந்த யூபிஎஸ்சி எங்க எது பயன்படுத்து பாருங்க. நீங்க ஆதங்கத்துல படிச்சுட்டு நிறைய விஷயங்கள்ல இன்னும் ஆதங்கத்தோட இருக்கீங்க. ஏன்னா ஆனந்தம் ஃபவுண்டேஷன்ல இவர் செல்வகுமார், நீங்க அவர்கிட்ட கேள்வி கேட்டு அவர் பதில் சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் உட்காந்துட்டு. நான் இந்த பாட்டை பாடின உடனே எனக்கு எப்படி ஃபீட்பேக் வந்துச்சுன்னு சொல்றேன் கேளுங்க. அவ்வளோ எமோஷனலான ஃபீட்பேக். सुरमई अखियों में नन्हा मुन्ना एक सपना दे जा रे, सुरमई अखियों में नन्हा मुन्ना एक सपना दे जा रे, निंदिया के उड़ते पाखिरे अखियों में आजा सकते रे. இப்படிதான் பாடிட்டு இருந்தேன். இல்ல கை தட்டாதுங்க கை செய்து. அதான் சொன்னேன், பாடிட்டு நான் என்ன கண்ணை மூடிட்டு பாடிட்டு இருக்கேன் எமோஷனலா. அப்படின்னு பாடினோன்னு மெம்பர்ஸ் 5 பேர்ல 4 பேர் என்னடா நம்மளுக்கு எங்கேயோ எக்கோ அடிக்குதுன்னு பார்த்தா திஸ் இஸ் வே. நான் சொன்னேன் இல்லையா, டிவி ரிப்பேர் பண்ற கடையில கேட்ட ஏதோ ஒரு விஷயம் எங்கேயோ எனக்கு பயன்படுது பாத்தீங்களா. அது எந்த சந்தர்ப்பத்துல 20 நிமிஷத்துல நான் ஸ்கூல்ல கத்துக்கிட்டதா என்ன, இல்ல யாராவது சொல்லி கொடுத்ததா என்ன, எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயத்த எதிர்பார்க்காம கத்துக்கிட்டத சரியான இடத்துல பயன்படுத்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை அந்த 20 நிமிஷத்துல எனக்கு இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்குது இல்ல. ஒருவேளை அந்த பாட்டை நான் கவனிக்காம இருந்திருந்தா எனக்கு லிரிக்ஸ் இன்னும் என்ன மீனிங் தெரியாது. இப்படி இருந்தாலும் அந்த உணர்வை நான் வெளிப்படுத்தாம இருந்திருந்தா, அது ஒரு ஏக்கமான ஒரு உணர்வு, அந்த உணர்வை நான் வெளிப்படுத்தாம இருந்திருந்தா எமோஷனலா எல்லாருக்கும் 60ல இருந்து 70, எனக்கு மட்டும் 168 போட்டாங்க. அந்த 168 தான் அந்த இன்டர்வியூ போர்ட்ல எக்ஸ்ட்ராடினரி ஸ்கோர். அவர் கூட திரும்ப வந்து உட்கார்ந்த ஞாபகம் வச்சுக்கோங்க, யார் என்ன இன்டர்வியூ பண்ணாரோ கடவுள் பாத்தீங்களா, திரும்ப சைக்கிள்ல என்ன இந்த சைக்கிள்ல இந்த பக்கம் நான் ஒரு 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 ரேடியோ ரிப்பேர் பண்ற கடையில ஸ்கூல் விட்டு நிக்கிற இந்த சந்தர்ப்பத்தை எடுத்து வந்து மீட்ல நிக்குது பல்கிரம்ல
திரும்ப ஒரு 15-17 வருஷம் கழிச்சு அவர் கூட உட்கார்றார், என்ன இன்டர்வியூ பண்றாரு. அவர் புரோட்டோகால்ல அவர் பேசுறதுக்கு முன்னாடி நான் பேசிடணும், ஏன்னா அவர் யூபிஎஸ்சியோட சேர்மேனா இருந்திருக்காரு. பேசின நல்ல வேலை நான் பேசிட்டேன். பேசி முடிச்ச உடனே அவர் பேசினாரு. என்ன சொன்னாருன்னா, நான் பேசுறது எல்லாத்தையும் நந்தகுமார் பேசிட்டாரு, இதுக்கு மேல பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு அவர் பேசி முடிச்சாரு. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உட்கார்ந்தேன். அவர்கிட்ட, சார் எக்ஸ்கியூஸ், கடவுள் என்ன திரும்ப உங்க இன்டர்வியூ போர்டு தான் தி டஃபஸ்ட் இன்டர்வியூ போர்டுன்னு அவருக்கு சொல்லலை, ஏன்னா சொன்னா அவருக்கு அது நல்லா இருக்காது. கடவுள் திரும்ப உங்களோட என்ன கூட உட்கார வச்சார். சார், காட் ஹஸ் given me the opportunity. திரும்ப என்ன இன்டர்வியூ பண்ணுவரோட கூட உட்கார வைக்கிறது எப்படி இருக்குன்னா, நான் என்ன பேசணும்ன்றத, நீங்க பேசுறதெல்லாம் நான் பேசுறேன்னு சொல்றீங்களா, நான் உங்ககிட்ட சரியா தான் பேசியிருக்கிறேன் அப்படின்றத எத்தனை வருஷம் கழிச்சு கடவுள் உங்களை எனக்கு முன்னாடி இருக்கிறார். இதுதான் உங்களுக்கு இந்த செல்வம் ஃபவுண்டேஷன், இந்த செல்வகுமார் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த ஃபவுண்டேஷன்ல கொடுக்கிற விஷயங்கள்லாம் எத்தனை வருஷம் கழிச்சு அதை உங்களை தகுதிப்படுத்தும் அப்படின்ற சந்தர்ப்பத்துக்காக கீழே இல்ல, நடுவுல இல்ல, மேல. புரியுதுங்களா? மேல. இந்த முட்டாளுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், முட்டாளுக்கு, இந்த முட்டாளுக்கு. ஆனா சரியான பொறுப்பை சரியான இடத்துல இந்த பிரபஞ்சம் தேடுறப்ப இந்த முட்டாள தான் யூனியன் கவர்மெண்ட்ல நான் தான் யங்கஸ்ட் பிரைவேட் செக்ரட்டரி. அதுல ஒண்ணும் பெருமை இல்லை. எனக்கு ஐடி இல்லாத எனக்கு என்னோட ஐடியா நான் பார்லிமெண்ட் எடுத்து ஃபிளாஷ் பண்றப்ப அந்த டோர்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா, டோர்ஸ்லாம் ஒரு கேள்வியும் கேட்காம, அதான் அந்த எஜுகேஷனோட பவர். ஒரு கேள்வியும் கேட்காம பார்லிமெண்டோட டோர் திறக்குது இல்ல, உங்களை யாருன்னு கேட்காம. ஏன்னா ஆர்எஃப்ஐடி பவர்ஃபுல் ஐடி. நான் பார்லிமெண்ட் ஃபிளாஷ் பண்ண உடனே இட்ஸ் ஓப்பனிங் டோர், நந்தகுமார் அரசன் ஃபிளாஷ் பண்ணி ஓபன் பண்ணுது. இதுதான் எஜுகேஷனோட பவர். உங்களை கேட்க கூடாது இன்னும் யாருன்னு, உங்க அடையாளம் அப்படி இருக்கணும், கீழே இல்ல, நடுவுல இல்ல, மேல, அப்படி இருக்கணும். போய் பார்லிமெண்ட்ல நிக்கிறப்ப நானு என்ன பெருமை தெரியுமா, இந்த முட்டாள், படிப்பு வராத முட்டாளுக்கு தான். ஏன்னா மேபி அது லேர்னிங் டிசார்டர், என்னோட லேர்னிங் டிசார்டர், அது என்னுடைய கர்மாவோ என்னவோ வாட் எவர், என்கிட்ட தான் கடவுள் கொடுக்குறாரு. என்னத்தை கொடுக்குறாரு தெரியுமா, ஊனமுற்றோர்களுக்கான துறையை இந்தியாவில் ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை என்கிட்ட கொடுக்குறாரு பாருங்க. இதை விட என்ன இந்த முட்டாளுக்கு இந்த பிரபஞ்சம் பெருசா கொடுத்துட முடியும்? இன்னைக்கும் யாராவது ஊனமுற்றோர்களை பார்க்கறப்ப, அவங்களுக்கான வசதி ரேம்ப் பார்க்கறப்ப, பிசிக்கலி சேலஞ்சுக்கு ஹேண்டிகேப்புக்கு ஒரு டாய்லெட் பார்க்கறப்ப, ஃபெசிலிட்டி பார்க்கறப்ப, விஷுவலி சேலஞ்ச் பார்க்கறப்ப, அந்த உணர்வு அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், எனக்குள்ள உணர்வு இருக்கு. இந்த முட்டாளின் இதுக்காக தான் படிக்க வச்சிருப்பாரு போல இருக்கு கடவுள், ஏதோ பெரிய விஷயத்துக்காக செய்யறதுக்காக. இல்லைன்னா என்னை இந்த மெக்கானிக் ஷெட்லையோ இல்லை ஆட்டோ டிக்கெட் கடையிலையோ இல்லை சவுண்ட் சர்வீஸ் கடையில வச்சிருந்துருக்கலாம். ஆனா என்னைய படிக்க வைக்கிறதுக்கான காரணம், இந்த துறையை ஏற்படுத்தி, இந்த துறை மூலமா பெனோ ஷெஃபின் அப்படின்ற அந்த பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் ஆஃபன். இந்த சந்தர்ப்பத்துல ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி, 2 மாசத்துக்கு முன்னாடி, நீங்க என்ன சம்டைம்ஸ் வந்து யூ ஹேவ் டு இன்ஸ்பயர் கிரேட்டர். ஆனந்தம் ஃபவுண்டேஷன் உங்களை வெறும் சேலரி, நீங்க உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் இல்லை, அந்த மொமெண்ட் வாஸ் வெரி வெரி இன்ஸ்பைரிங் மொமெண்ட் ஈவன் ஃபார் மீ ஆல்சோ. ஏன்னா அங்க பாக்குறப்ப, அந்த 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 பொண்ணை பாக்குறப்ப எனக்கும் அந்த கூஸ் பம்ப்ஸ் வரும் அப்படின்னா. I was actually in the passing out parade, Officers Training Academy passing out parade. சரண்யான்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு she was viral actually. She was viral. Why she was viral அப்படின்னா, கிராமத்துல மாடு மேய்ச்சிட்டு பொண்ணு, கவர்மெண்ட் ஸ்கூல் போன பொண்ணு, தமிழ் மீடியத்தில் படிச்ச பொண்ணு, அதெல்லாம் இருந்தது. அந்த இடத்துல அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா she is the best officer cadet. அந்த 500 பேர், 550 பேர், 580 பேர், அதான் அந்த பொண்ணு தான் the best officer cadet. அந்த 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 பேட்ச் ஃபுல்லா 2 இன்ஸ்டன்சஸ். ஏன்னா நீங்க எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்லாம் நீங்க ஆனந்த ஃபவுண்டேஷன்ல இருக்கிறீங்க, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. மேபி செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன் கூட இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அதான் அந்த கெப்பாசிட்டி இல்ல. ஃபிஃப்த் ஜெனரேஷன்ல ஒரு பையன் சல்யூட் அடிக்கிறான், வெரி நேஷன் இஸ் இன்ஸ்பயர்ட். ஃபிஃப்த் ஜெனரேஷன் ஆஃபீசர், லெப்டினன்ட், அவன் கேப் மாட்டி சல்யூட் அடிக்கிறான் பாருங்க. அவங்க அப்பா, அவங்க அப்பாவுக்கு அப்பா, அவங்க அப்பாவுக்கு அப்பா, 4வதா தாத்தாவுக்கு தாத்தா, கொள்ளு தாத்தாவுக்கு அடிக்கிறான், சல்யூட் அடிக்கிறான். அவரும் உயிரோட இருக்காரு. ஃபிஃப்த் ஜெனரேஷன் டைட்டில் வருது நேஷனல் டெய்லியிலாம், ஃபிஃப்த் ஜெனரேஷன் ஆஃபீஸர் அப்படின்னா. ஆனா எனக்கு இந்த பக்கத்துல நான் ட்ரெயின் பண்ண அந்த பொண்ணு சரண்யா, அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா
முதல் தடவை சென்னைக்கு வராங்களா. சென்னைக்கு வந்து எனக்கு அந்த ரெட் பாஸ் கொடுத்தாங்க, அதான் விவிஐபி பாஸ். ஆக்சுவலா அந்த எனக்கு கொடுத்த ரெட் பாஸை நீங்க உட்காருங்க இந்த இடத்துல, அவங்களுக்கு இன்னொருத்த பாஸ் கொடுத்தா நீங்க இங்க உட்காருங்க, உங்க பொண்ணு நேருக்கு நேராக பார்க்கணும், நீங்க இங்க உட்காருங்கன்னு உட்கார வருஷம். அந்த பாசிங் அவுட் பரேட்ல பிப்பிங் சர்மனி, இந்த ரேங்க் பிரிப்போம். ரேங்க் பிரிக்கிற இடத்துல அந்த பொண்ணு ரேங்க் பிரிச்ச உடனே அந்த படிக்காத அப்பா அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் சல்யூட் வச்சது. I felt first generation, the best cadet. First generation, the best cadet. Fifth generation அடிச்சிருக்கான், அவங்க கூட இல்ல, அவங்க கூட பெஸ்ட் cadet இல்ல. First generation, best cadet. எல்லாருக்கும் சேர்த்து ஓட் ஆஃப் தேங்க்ஸ் அந்த பொண்ணு சொல்லுது. அடிக்குது தனியா அவங்க அவங்க அம்மாவுக்கு, அம்மா என்ன வந்து நெல்லுமா, அவங்க அப்பா அம்மா நீங்க நெல்லுமா, என்ன படிக்க வச்சல, என்ன படிக்க வச்சல, கேப் மாட்டி ஃபர்ஸ்ட் சல்யூட். That was the moment actually. The moment என் கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீர் அப்படியே பாட்டம், அது நம்மளோட அந்த எமோஷன்ல வந்துட்டே இருக்கு எனக்கு, பாட்டம் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இப்போ வருது எனக்கு ஆக்சுவலா. அந்த பொண்ணு அடிக்கிறப்ப எமோஷன்ல அந்த கேப் எடுத்து அந்த பொண்ணு படிக்க வச்சதுக்காக நான் உங்களுக்கு கொடுக்குற மரியாதை ஃபர்ஸ்ட் சல்யூட். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட், இந்த கேப்பை நான் போட்டு அழகாக பார்த்தீங்கல்ல, இப்போ நான் உங்களுக்கு போடுறேன் அப்படியே அந்த கேப்பை கழட்டி அவங்க அம்மாவுக்கு போட்டு அவ்வளோ அழகாக அழகு பார்த்துச்சு. அந்த பொண்ணு தான் படிச்சதுக்கான அந்த அடையாளத்தை திஸ் நேஷன் ப்ரூவிங் டு திஸ் நேஷன், இந்த நாட்டுக்காக சைனா இந்தோ சைனா பார்டர்ல ஷீ இஸ் போஸ்டட். இந்த நாட்டை காக்கக்கூடிய ஒரு பெரிய அந்த போஸ்டிங்ல ஷீ இஸ் கோயிங் டு லீட் நியர் அபவுட் 40,000 to 50,000 சோல்ஜர்ஸ். ஒரு 60,000 சோல்ஜர்ஸ் லீட் பண்ற கெப்பாசிட்டியில அந்த பொண்ணு இருக்கு. நம்மளால தெரியாம இருக்கலாம் அந்த பொண்ணு அங்க பேர்ல என்னன்னு. This is what the leadership. படிச்சுட்டு ஒருவேளை அந்த பொண்ணு கீழே ஆசைப்பட்டு இருந்தா அவங்க அப்பா அம்மாவுக்கு அந்த மரியாதை இருந்திருக்காது, அந்த பெருமையும் இருந்திருக்காது, இந்த நாட்டை காக்குற அந்த பொசிஷன் இருந்திருக்காது. She has hit both sides. That's what quantum computing சொல்லுவாங்க. Both again, both positive and negative. She did a quantum computing in her personality, both hitting the family and also the nation. இந்த மொமெண்ட் தான் இந்த படிப்பு இங்க கொடுக்கிறது. இங்க எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. இந்த மொமெண்ட் தான் எனக்கு இந்த படிப்பு கொடுச்சு. இன்னைக்கும் 3.5 லட்சம் பசங்களை பாக்குறேன் சாட்டர்டே சண்டேல. ஒரு நாள் கூட நான் வீட்டுல இருந்தது இல்ல, ஒரு நாள் கூட. இது வரைக்கும் 60,000 பசங்களை, ஒரு வருஷத்துக்கு 60,000 பசங்களை ட்ரெயின் பண்றேன் இந்த 13 கிரைட்டீரியால. ஏன்னா இந்த படிப்பு வராத படிப்பை இந்த சமூகமும் இந்த படிப்பும் இந்த சிஸ்டம் எனக்குள்ள பாசிட்டிவா ரிவெஞ்ச் வாங்கி இந்த பசங்களெல்லாம் அப்படின்னு இந்த பசங்களெல்லாம் படிக்க வைக்கிறது இல்ல, இந்த பசங்களெல்லாம் நல்ல வேலை வாங்க வைக்கிறதுல ஒரு வேலையும் விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக நான் தேடி போறேன் என்னோட சோசியல் கமிட்மெண்ட்ல. என்ன தெரியுமா, இந்த முட்டாளும் எனக்கு ஆல் இந்தியா இல்ல, வேர்ல்டு ஃபுல்லா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நான் எதை சொன்னாலும் செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க. இட்ஸ் நாட் தட், ஐம் டெல்லிங் யூ. அதுல இந்த முட்டாளுக்கு அவ்வளோ பெரிய அடையாளம் கொடுத்துருக்கு இந்த சின்ன படிப்பு. 1800க்கு 538 தட்டு தடு மாதிரி +2ல 4 சர்டிபிகேட். நீங்களா அந்த நிலைமையில இருந்துக்க மாட்டீங்க. 4 சர்டிபிகேட். அந்த சர்டிபிகேட்டை வாங்குறதுக்காக டிபிஐல டைரக்டர் சொன்னேன். இதே இடத்துல நான் போய் திரும்ப காமிச்சேன். இந்த இடத்துல 2.5 மாசம் வெயிட் பண்ணிருக்கேன் என்னோட சர்டிபிகேட் வரலன்றதுக்காக. ஆனா அந்த மொமெண்ட் நடக்கிறதா அந்த 2.5 மாசம் எதுக்கு நிக்க வச்சதுன்னு இன்னைக்குதான் காரணம் இருக்கு. நீங்க என்னோட ஆபீஸ்க்கு வரீங்கல்ல, இந்த சர்டிபிகேட் அங்க நிக்கலன்னா என்னோட ஆபீஸ் வரதுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது அப்படின்னு. தட்ஸ் அகைன் இந்த மொமெண்ட் தான் உங்களுக்கு படிப்பு கொடுக்கிற பெரிய அடையாளம். இட்ஸ் நாட் தட் வெரி ஸ்மால் இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த அடையாளத்தை தேடுங்க. நிச்சயமா நீங்க எதை தேடுறீங்களோ அகத்துல ஆனந்தம் இருந்தாதான் செய்யற எல்லா விஷயங்கள்லயும் புறத்துல நீங்க ஆனந்தத்தை பெருசா பார்க்க முடியும். என்னால எனக்கு என்ன வரலையோ அது வர்றப்ப என்னெல்லாம் நான் வாழ்ந்தனோ அதை டெய்லி பயன்படுத்திட்டு இருக்கேன் என்னோட வாழ்க்கையில மற்றவங்களை சிறப்பா வாழ வைக்கிறதுக்கான சிந்தனையோட. நான் மேடையில் உட்கார்ந்த உடனே பர்வீன் சுல்தான் நான் மேடத்தை ஒன்று கேட்டுக்கிட்டேன். மேடம் கடைசியாக நீங்கள் தானே பேச போறீங்க அப்படின்ட்டு. ஆமான்ட்டாங்க, சந்தோஷம். ஏன்னா இந்த மேடை பேச்சில் ஃபர்ஸ்ட் பேச்சாளராக இருக்கிறது லாஸ்ட் பேச்சாளராக இருக்கிறது ரொம்ப பிரச்சனையான விஷயம்.
நம்ம என்ன பேசுகிறோம், எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க. அது நிறைய கைத்தட்டல வர கைத்தட்டிகிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு நான் நிறைய காலேஜஸில் பார்க்குறது அக்ராஸ் சவுத் இந்தியா, வெதர் இட்ஸ் அ ப்ரீமியர் பி ஸ்கூல் ஆர் வேற கை தட்டுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. நான் அப்பப்போ ராபின் சர்மா இவங்களெல்லாம் எழுப்பேன். ராபின் சர்மா அப்பப்போ சொல்லுவார், செலிப்ரேட் யுவர் சக்ஸஸ், முன்ன தவிர வேறு யாருமே செலிப்ரேட் பண்ண முடியாது, நீ தான் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு. There is a very good quote in this world which I strongly believe. There are only two kinds of people in this world, friends and friends to be. அப்படி எனக்கு அறிமுகமானவர் திரு தரணி அன்பு சகோதரர் செல்வகுமார் அண்ணானே சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்போ நான் கொஞ்சம் இளமையாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு எனக்கு அறிமுகமான ஒரு நல்ல நண்பர் மிஸ்டர் தர்மராஜன் ஐபிஎஸ். எனக்கு இன்னொரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, ஹி ரீட்ஸ் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட். அது எனக்கு இன்னொரு பெரிய இது. எங்கள் கவர் ப்ரைஸ் வர அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஸோ இட்ஸ் அ குட் திங். அப்புறம் எப்பவும் போல் பல பேர் மத்தியில் பல லைக்ஸ் வாங்கி கொண்டிருக்கின்ற என்றும் இளைஞராக இருக்கக்கூடிய திரு நந்தகுமார் ஐஆர்எஸ், அப்புறம் சதீஷ் குமார். நீங்கள் நல்ல டீ சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து அவர் ஆஃபீஸ்க்கு போங்க. ஒவ்வொரு முறையும் போகும்போது அங்கே ஒரு கெட்டில் வச்சிருப்பாரு, டிஃப்ரெண்ட் டீஸ் சார். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போனாலும் போயிருங்க. நான் இப்போ ஆஃபீஸ் எங்கேயோ மாற்றிட்டாரு, பெசன்ட் நகர் போயிட்டார். முந்தையாவது பக்கத்தில் இருந்தார், ரொம்ப பக்கத்தில். இப்போ பெசன்ட் நகர் எப்படி தேடி போயிடுறேன். டிஃப்ரெண்ட் டீ, அது எக்ஸ்பிளனேஷன்லாம் தருவார். ப்ளஸ் அவருடைய இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரிலாம் நிறைய இதாக இருக்கும். வாழ்க்கை வாழ்வதற்கு எவ்வளோ பேர் நம்புறீங்க இதை? இப்போ இதே யோசிச்சு கேட்குறீங்க. நான் பரவாயில்ல, உங்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இது ரொம்ப நம்பிக்கை இருக்கு. என் நண்பர் ஒருத்தர் இருக்கார் பொள்ளாச்சியில், மயில்சாமின்னு. அவர் ஃபர்ஸ்ட் ஃபோன் எடுத்தோன்னே இந்த வார்த்தை தான் சொல்லுவார், வாழ்க்கை வாழ்வதற்கு. நமக்கே ஒரு இதாயிரும். ஸோ இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு கரெக்டு, எல்லாம் ஓகே. பட் இதுக்கு என்னென்ன தேவை? பணம் தேவையா? இல்லையா? சரி, சூப்பர். படிப்பு, ஆர்வம், ஊக்கம், உற்சாகம் எல்லாமே தேவை. வீடு, வசதி, மனைவி, கணவன், உறவு முறை, பிரச்சனை எல்லாமே தேவை. இது எல்லாமே தாண்டி ஒன்று இருக்கு, இதுக்கு ரொம்ப தேவை. என்ன? தன்னம்பிக்கை. அதையும் தாண்டி, அப்புறம் அதையும் தாண்டி மன நிம்மதி. எல்லாமே நீங்க வச்சிருக்கீங்க. ஆனந்தம், இதுதான் இப்ப மெயின் எசன்ஸ். இதை நோக்கி தான் நம்ம வாழ்க்கையே ஓடிட்டு இருக்குது. ஒரு முறை ஒரு காலேஜில் பேசுறதுக்கு பாரத் மேட்ரிமோனி முருகவேல் ஜானகிரமனை நான் கூப்பிட்டேன். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்னு நான் டாபிக் நானே வச்சுக்கிட்டேன். நீங்களே ஏதோ வைங்க ஜெயராம் அப்படின்னாரு. அவர் வந்தார், என்ன ஜெயராம் மகாத்ரியா மாதிரி ஒரு டாபிக் வச்சுருக்கீங்க, நான் என்ன பேசுகிறேன் அப்படின்னு. நான் சொன்னேன், நீங்கள் பல பேரோட லைஃப்பை நீங்கள் பியூட்டிஃபுல்லாக மாற்றிட்டு இருக்கீங்க. அது அஃப்கோர்ஸ் அதுதான் உண்மை. பட் அதுக்கப்புறம் ஃப்ரிக்ஷன்லாம் வரும். நம்ம கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஒன்று தான், எல்லாரும் லைஃப்லேயும் இருக்கிறது தான். பட் அதை தாண்டி ஹீ மேக்ஸ் த்ரூ ஹிஸ் என்டர்பிரைஸ் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். அப்போ அதை வச்சுட்டு அவர் நிறையா பேசினார். அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஆனந்தம்ங்கிறது நம்ம எல்லாருமே அதை தேடி தான் போகிறோம். இன்னைக்கு பல சத்குருக்கள் பல பேர் அதைத்தான் நமக்கு ஒரு எசன்ஸாக தர்றாங்க. வி கோ ஆஸ் சீக்கர்ஸ். அந்த ஒரு ஆனந்தம்ங்கிற ஒரு நல்ல ஒரு உணர்வை, ஒரு மாற்றத்தை, உண்மையான மாற்றத்தை தந்து கொண்டிருக்கின்ற திரு செல்வகுமார் அவர்களுக்கும் அவருடைய என்டையர் டீமுக்கும் hats off to them and I am so thankful to him for inviting me for this function. First நான் ரொம்ப தயங்கினேன், சார் போட்டோலாம் போடாதீங்க அப்படியே விட்டுட்டேன். கொஞ்சம் அப்படியே நான் பில்டப்லாம் தரல, உண்மையாகவே நான் யோசிப்பேன், எதுக்கு நான் உங்களோட இருக்கேன், ஒரு வாலண்டியராக இருக்கேன். இந்த மாதிரி இன்ஸ்பைரிங் ஸ்பீக்கர்ஸ் வரும்போது முன்னாடி இருந்து கேட்குறத நமக்கு ஒரு பரவசம், ஒரு சின்ன இன்சைட்ஃபுல்னஸ் ஏற்படுத்தும். இல்லை நீங்கள் தரணும் அப்படின்னாரு. இன்னைக்கு காலையில் கூப்பிட்டு, சார் உங்களுடைய ப்ரொஃபைல் அனுப்புங்க அப்படின்னாரு. அதுக்கும் கொஞ்சம் நேரம் அப்படி யோசிச்சேன், சார் வேணுமா வேண்டாமா அப்படின்ட்டு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஐ யூஸ் டு ரைட் லாட் ஆஃப் லெட்டர்ஸ். இன்னைக்கு அந்த லெட்டர் ரைட்டிங்கே மாறிடுச்சு. பையனுக்கு கவரில் டூ அண்ட் ஃப்ரம் எங்கே எழுதுறதுன்னு தெரியாத ஒரு காலமாக மாறிடுச்சு. நான் இப்போ சுவாமி சின்மயானந்துக்கு ஒரு லெட்டர் அனுப்பினேன் டியூரிங் மை காலேஜ் டேஸ். சுவாமிஜி இன்னைக்கு எனக்கு நல்லா இன் மை சப்கான்ஷியஸ் மைண்ட் ஐ ஹாவ் இஸ் லெட்டர். ரொம்ப அருமையான பிளாக் இங்கில் தான் எழுதுவார். சாலிட்டேஷன்ஸ்லாம் போட்டு ஹரிஓம்லாம் போட்டு எழுதுவார். ஐ ஜஸ்ட் ஆஸ்ட் இன் மை செகண்ட் லெட்டர் டு சாமிஜி, சாமிஜி கேன் ஐ ஹாவ் அ ஃபோட்டோகிராஃப் யுவர் செல்ஃப். சாமிஜி அதுக்கு அருமையான ஒரு லெட்டர் அனுப்பினார். டியர் ஜெயராம், ஐ do not have the photograph of myself. I have only the original which is not available. எவ்வளோ ஒரு பெரிய ஒரு இது.
நான் அதுலேருந்து நான் வந்து என்னோட ப்ரொஃபைல் வந்து அப்கோர்ஸ் என் ப்ரொஃபைல் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நான் பெரிய லெவலெல்லாம் படிக்கல, அரியர்ஸ்லாம் வாங்கி அப்படி எப்படி படித்தேன். பட் அந்த உத்வேகம் இருந்தது, ஒரு மாற்றம் நம்ம ஏற்படுத்தணும், நம்ம முன்னேறணும், நம்ம மற்றவங்களுக்கு வந்து இதாக இருக்கணும். இப்போ நீங்கள் நிறைய காலேஜில் போனீங்கன்னா நம்ம கூடயே சுற்றிட்டு இருப்பான். அதில் ஒருத்தர் வந்து 9.5 lakhs சிடிசிக்கு மேலே வாங்கிடுவான். மற்ற 10 பேர் வந்து அந்த 3 lakh சிடிசிக்கே கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். இவன்லாம் யோசிப்பான், இவன் எப்படா இவன் வந்து இந்த மாதிரி வந்தான் அப்படின்ட்டு. பட் அந்த அந்த ஒரு குரூப் ஆஃப் லீக் ஆஃப் பீப்புள் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் தேர் பிரிங்கிங் சேஞ்ச். இப்போ டாக்டர் பர்வீன் சுல்தானா மேடம் மாதிரி, மிஸ்டர் தர்மராஜன் ஐபிஎஸ் மாதிரி, மிஸ்டர் நந்தகுமார் ஐஏஎஸ் மாதிரி, இவங்கெல்லாம் தான் அந்த ரியல் சேஞ்ச் மேக்கர்ஸ். அவங்களுக்கு அந்த உத்வேகம் எங்கேயோ வந்திருக்கு. இப்போ என்னுடைய நண்பர்கள் சில பேரில் வந்து டெல்லியில் அப்போ வந்து ஜேஎன்யூவில் போய் எல்லோரும் இருப்பாங்க, எப்படியாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆயிடணும் அப்படின்னு கனவோடல இருந்திருக்காங்க. அதை தாண்டி இன்னைக்கு சில பேர்லாம் வந்து டாப் லெவல் ஐபிஎஸ் அண்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்காங்க. சில பேர் வந்து அப்படியே இருந்திருக்காங்க, சரி ஏதாவது ஒரு கவர்மெண்ட்டில் போகணுன்னு ஒரு தாசில்தார் லெவலோட அப்படியே சரண்டர் ஆகிட்டாங்க. அதுதான் நான் அந்த வார்த்தையை சொல்லணும். அந்த உத்வேகம் வந்து இருந்தனால தான் இவங்களால் அந்த மாற்றத்தை அவங்களுக்குள்ளே ஏற்படுத்த முடிஞ்சது. அவங்களும் ஒரு கம்யூனிட்டியில் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஆனந்தம் அமைப்பு ரொம்ப சிறப்பாக செயல்படுத்தி வந்துட்டு இருக்கு. அதுக்கு எந்த அண்டர்லைன் ஸ்டேட்மெண்ட்டும் தேவையில்லை. ஐ எம் ஸோ indebted to Selvakumar Anna and I am so happy to get involved in this Anandam family. தொடர்ந்து உங்களை சந்திப்பேன். நீங்கள் தருகின்ற உற்சாகம் என்னையும் இளமையாக வைத்திருக்கு. தேங்க்யூ. எல்லாருக்கும் மாலை வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? தேங்க்யூ. ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் வந்து அவங்க செல்வா சார் கூப்பிட்டாங்க, கண்டிப்பாக பேச சொல்வீங்களா நான் நினைக்கல சார். எனக்கு பிஸ்னஸ் தெரியும், மேடை பேச்சு, அதுவும் இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் மேடமோட பேச்செல்லாம் நம்ம யூடியூப்ல கேட்டு கேட்டு புல்லரிச்சிருக்கோம். ஆக்சுவலாக ரொம்ப பெரிய இன்ஸ்பைரிங் ஸ்டோரி அதெல்லாம் எதுவும் இல்லை. எல்லாரும் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே வரோம். நானும் அதே மாதிரி தான், ரொம்ப பெருசா அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படிலாம் உங்களெல்லாம் பார்க்கும்போது நான்லாம் ஒன்றும் பெருசா ஒன்றும் கஷ்டம்லாம் படல. ஒன்று ஆனந்தம் மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததுன்னா மேபி உங்களை மாதிரி ஒரு நல்ல காலேஜில் ஒரு நல்ல டிகிரி படிச்சிருக்கலாம், பார்ட் டைம் படிச்சிருக்க தேவையில்லை, சென்னையில் வந்து கஷ்டப்பட்டு இருக்க தேவையில்லை. ஒரு வேளை அந்த நான் சென்னை வந்தது 1999 2000 வந்தேன் சார். 10th முடிச்சுட்டு எங்கள் அப்பாவால் என்னோட பாலிடெக்னிக் ஃபீஸ் கட்ட முடியல. அவர் என்ன பண்ணுவார், அவர் ஒரு பெயிண்டர். அவர் சரி வந்தார வாழ வைக்கும் சென்னைக்கு ஓடி வந்துட்டேன். இங்கே வந்து ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் இப்போ எனக்கு மயிலாடுதுறை நேட்டிவ், மயவரம் எனக்கு ரொம்ப பெருசாக இருக்கா, சென்னை இருக்கான்னா சென்னை தான் இருக்கு. ஏன்னா எனக்கு 3 வேளை சாப்பாடு போட்டு நிறைய சொந்தங்கள் கொடுத்து ஒரு 1000கணக்கான வீடு இதுவரையும் கட்டி ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். அது சென்னை மாதிரி ஒரு பார்ட் டைம் டிப்ளமா பண்ணேன் நான். பட் வேலைக்கு போயிட்டு செல்வா சார் மாதிரி ஒரு நல்ல உள்ள அன்னைக்கு எனக்கு கிடைக்கல. ஆக்சுவலா இன்னைக்கு இருக்கிற ஒரு மொபைல் வேர்ல்ட்ல வந்து ஈஸியா வந்து இங்க இருக்கிற நீங்க என்னோட கூட பிறக்காத சகோதர சகோதரிகள் தான். இவங்கள மாதிரி ஒரு நல்ல உள்ளம் கிடைக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அதிசயம். ஆக்சுவலா அவர் இப்போ அவங்க பிசினஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம ஊர்ல வந்து பிசினஸ்ல சர்வைவலே ரொம்ப பெரிய கஷ்டம். நம்ம கண்ட்ரி மாதிரி ஒரு வளர்ந்து வர்ற ஒரு நேஷன்ல வந்து சர்வைவல் வந்து ரொம்ப ஆஃப்டர் கோவிட் வந்து சர்வைவல் ரொம்ப கஷ்டம். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் சார் இதெல்லாம் பண்றீங்கன்னு. ஒரு குழந்தைய படிக்க வச்சுதான் அவங்க தலைமுறையே மாறிடும் சதீஷ், அதனாலதான் நான் அதை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எவ்வளவு பெரிய ஒரு நல்ல விஷயம் பாருங்க. இப்போ நான் சென்னை வந்து கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் ஒரு 3 நாள் அந்த பாப்பா சொன்ன மாதிரி ஒரு 3 நாள் கம்பெனி மாறினேன். அதே மாதிரி கம்யூனிகேஷன் ப்ராப்ளம், பெரிய கம்பெனி போகும்போது இங்கிலீஷ் தெரியாது. இன்னைக்கு என்ன தவிர என் கம்பெனியில் இருக்கிற எல்லாம் இங்கிலீஷ் பேசுவாங்க. எல்லாரும் MBA படிச்சிருக்காங்க, MS படிச்சிருக்காங்க, டாக்டரேட் ஒரு 10-15 பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் நான் தான் சம்பளம் கொடுக்குறேன். அறிவுக்கும் கம்யூனிகேஷனுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. தயவு செய்து அதை புரிஞ்சுக்கோங்க. அறிவுக்கும் கம்யூனிகேஷனுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. உங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியலையா, இன்னும் நல்லது, தமிழ் புக்கு நிறைய படிங்க. நிறைய தமிழ் புக்கு வந்துருச்சு. இன்னைக்கு நிறைய AS ஆபீசர்ஸ், IPS ஆபீசர்ஸ், நிறைய ஜட்ஜஸ்க்கு நான் வீடு கட்டி கொடுத்துருக்கேன். நிறைய பெரிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு வீடு கட்டி கொடுத்துருக்கேன், ஹைகோர்ட் ஜட்ஜஸ்க்கு வீடு கட்டி கொடுத்துருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 200, 300, 500 கவர்மெண்ட் சர்வெண்ட் என்கிட்ட வீடு வாங்கியிருக்காங்க. ஒன்று தான், சதீஷ்ட போயிட்டு வீடு வாங்கணும்னா அவன் வீடு மாதிரி கட்டி கொடுப்பான் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் அவங்க எல்லாருக்குமே இருக்கு.
ரெண்டு மூணு விஷயம் சொல்லலாம். எனக்கு உண்மையிலே உங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம இந்தியா வந்து உங்களை மாதிரி இளைஞர்களால மென்மேலும் நல்லா வளரும். நீங்க எல்லாரும் வேலைக்கு போறீங்க, அதுல நான் எந்த தப்பும் சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க எல்லாரும் ஒரு ஆண்டர்பிரனரா கிரியேட் ஆகணும், அது ரொம்ப முக்கியம். அப்பதான் வந்து நம்ம ஸ்டேட்டும் சரி, நம்ம நேஷனல், நம்மளோட இந்தியாவும் சரி மென்மேலும் வளரும். வேணா இன்னும் 1-2 நான் சொல்லலாம். நான் இதுவரையும் ஆனந்தம் கூட பெருசா பயணிக்கல. ஓரளவுக்கு கடவுள் வந்து என்னை வந்து, அதாவது என்னோட சென்னையில என்னோட முதல் மாச சம்பளம் 1100 ரூபாய். ஆனா நாங்க போன மாசம் எங்க கம்பெனில நாங்க கொடுத்த சேலரி 3 crores 3.5 crores ஏதோ கொடுத்தோம் எங்களோட மொத்த டீமுக்கு. அது ஒரு 350 பேர் இருக்காங்க. ஒருவேளை சிவில் இன்ஜினியரிங் சம்பந்தமா இல்ல சேல்ஸ், மார்க்கெட்டிங், ப்ரீ சேல்ஸ், அக்கௌண்ட்ஸ், ஃபினான்ஸ், மேபி சிவில் இன்ஜினியர்ஸ் இருந்தீங்கன்னா எங்க டோர் எப்பயுமே திறந்துருக்கும். அது வந்து அதாவது நாங்க ஒரு பாலிசியே வச்சிருக்கோம். இந்த மேடையில சொல்றது தப்பு ஒண்ணு இல்லை. நல்ல வசதியான வீட்டுல படிச்ச பசங்களை விட கஷ்டப்படுற வீட்டுல படிச்ச பசங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு நாங்க ஒரு கொள்கையாவே வச்சிருக்கோம். என்கிட்ட வேலைக்கு வந்து நாங்க ஒரு 15 வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பிசினஸ் என்கிட்ட இருந்து வெளில போனவங்க ஒரு 30-40 பில்டர்ஸ் இருக்காங்க சென்னையில. எனக்கு வயசு 40 வயசு தான் ஆகுது. வேலை வேணும்னா தயவு செய்து வாங்க. செல்வா சார் கூட நான் நிறைய டிராவல் பண்ணேன். இந்த மேடை வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கு. அப்புறம் வேற எதோ என் வயசு சொன்னாங்க, வேற என்ன சொன்னாங்கன்னு மறந்துட்டீங்க. ஆமா, ஜாப் வந்து ஒருவேளை வேலை வேணும் அப்படின்னா நாங்க கொடுக்க தயாரா இருக்கோம். இதுக்கு மேல பெருசா ஒண்ணு. ஆமா, நாங்க எங்களால என்ன முடியுமோ செல்வா சாரோட டிராவல் பண்றதுக்கு முயற்சி பண்றோம். நிறைய பெரிய மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க, என்ன முடியுமோ அதை டிராவல் பண்றோம். தேங்க்யூ சோ மச். ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தீங்க எல்லாரும். மேடையில் விட்டிருக்கும் சான்றோர்களுக்கும் மேல கொஞ்சம் மேடையில் விட்டிருக்கும் சான்றோருக்கும் எங்கள் முன் அமர்ந்திருக்கும் ஆனந்தம் ஃபவுண்டேஷனின் அங்கமான உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். உங்களுடைய ஃபவுண்டர் ஆஃப் ஆனந்தம் ஃபவுண்டேஷன் ஒரு 2 நாள் முன்னாடி வந்து அணுகி இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். இட்ஸ் லைக் கெட் டுகெதர் ஆஃப் ஆல் த அலுமினை ஆஃப் ஆனந்தம் ஃபவுண்டேஷன் சொன்னாங்க. என்ன சார் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்டேன். அப்புறம் ஜென்ரலாக போலீஸ்காரங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும், யாராவது ஒருத்தர்கிட்ட பழகிறதுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியோ நிறைய விசாரிப்போம். ரொம்பலாம் விசாரிக்கல சார், பட் ஏன்னா அவர் யார் மூலியமா வந்தாரோ அவர் ரொம்ப ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அதனால சாரை பற்றி நிறைய விசாரித்தேன், கேள்விப்பட்டேன். ரியலி ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன். அதான் ஒரு 4 நாள் முன்னாடி இப்போ தான் ஐபிஎல் டோர்னமெண்ட் சீசன் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் நம்ம நடந்து போயிட்டு இருந்தால் பக்கத்தில் நடிகர் தனுஷ் வந்து ஒரு தரம் மீட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்தது. அப்புறம் அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அப்புறம் கையெல்லாம் கொடுத்தோம். ஒரு சின்ன ஒரு தருணத்தை உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறதுக்கு. அப்போ சார் என் படம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பார்ப்பேங்க, எது சார் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாப்புல. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஒன்று, அந்த அசூரனில் ஒரு டைலாக் ஒன்று வரும். கடைசியில் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் சொல்லுவார், ரூபா கொடுத்தா பிடிங்கிடுவாங்க, சொத்து கொடுத்தாலும் பிடிங்கிடுவாங்க, படிப்பு மட்டும் தான் அவனை காப்பாற்றும் அப்படின்வாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சொசைட்டியில் அதுதான் உண்மை. அது நம்மளுடைய சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு அவலங்களை மீன்ஸ் அவலங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு படம். அது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். கல்வி மட்டும்தான் ஒருத்தனுக்கு வந்து மேன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்பி உங்களுடைய ஃபவுண்டர் சேர்மன் இந்த ஆனந்தம் என்ற விருதுகள் என்ற ஃபவுண்டேஷனை வந்து ஆரம்பித்து இத்தனை ஒரு 871 பேர் இது வரைக்கும் நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு என்கிட்ட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னார்.
ஆனந்தம் செஞ்ச வேலை வந்து ஒரு பாலைவனத்தில் சாகக்கூடிய ஒரு செடிக்கு தண்ணியை ஊற்றி உங்கள் எல்லாத்தையும் ஒரு செடியாக வளர்த்து ஒரு முட்டுக்குள்ளாக இருக்கீங்க நீங்கள் இன்னைக்கு எல்லாருமே. ஆனால் பல கடமைகள் உங்களுக்கு இருக்குது. எல்லாருமே எல்லாருமே செட்டிலான ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரொஃபஷனில் இருப்பீங்கன்னு நினச்சேன். வரும்பொழுது எல்லாருமே படித்து இப்போ தான் முன்னுக்கு வந்துட்டு இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் உங்கள் கையில் இருக்குது ஆஸ் அ சின்சியர் அண்ட் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன். இன்னைக்கு நம்மளுடைய சொசைட்டியில் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது. டெப்த் ஆஃப் லீடர்ஷிப், ஒரு நல்ல தலைவன், ஒரு நல்ல லீடர்ஷிப் எந்த ஒரு துறைக்கு போனாலும் சரி அதுக்கான பற்றாக்குறை இன்னைக்கு இருந்துட்டு தான் வருது. இன்னைக்கு பொலிட்டிக்கலாக சொல்லணும்னா நான் சொல்லுவேன், ஒரு பொறுப்புமிக்க ஒரு குடிமகனாக இருக்கக்கூடிய தன்மை நிறைய இடத்துல குறைகள் இருக்கு. சோஷியல் ப்ராப்ளம்னு சொன்னால் இன்னைக்கு ஜாதியம் இருக்குது, ஜாதி வேற்றுமை இருக்குது, மதவாதம் இருக்குது நம்ம நாட்டில். இதை ஏற்று போராடக்கூடிய சூழல் நம்ம இருக்கோம். எக்கனாமிக்கலி சொன்னோன்னா இன்னைக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, பாவர்ட்டி ஜாஸ்தி இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. growth disparities இருக்குது. ரிச்சர் ஆர் கெட்டிங் ரிச்சர், பூர் ஆர் கெட்டிங் பூரர். இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு இதுதான் சமுதாயத்தின் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு நம்ம ஆனந்தம் ஃபவுண்டேஷன்ல இருந்து ஒரு லெவலுக்கு வந்துட்டோம். நான் சொன்ன மாதிரி ஒரு செடியில் ஒரு முட்டுக்குள்ளா இருக்கீங்க. நீங்க மலர்ந்து மனம் பரப்பணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஷுட் டெவலப் லீடர்ஷிப் வித்தின் யுவர் செல்ஃப். ஆனந்தம் செஞ்சதை ஒன்றை திரும்ப ஆனந்தத்துக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் நிறைய பேர்கிட்ட பார்த்தேன். பரவாயில்ல, நிறைய பேர் சொன்னாங்க நான் ஆனந்தத்துக்கு இதை கான்ட்ரிபியூட் பண்ணணும். யூ ஃபீல் ரியலி ப்ரௌட் அபவுட் வாட் யூ ஹவ் அச்சீவ்டு. யூ ரொமான்டிசைஸ் யுவர் ஸ்ட்ரகிள். நானும் இதே மாதிரி ஒரு பாதையில் தான் வந்தேன். மேபி எங்கள் அப்பா எனக்கு 3 வேளை சாப்பாடு போடக்கூடிய வசதி இருந்தது. அதை தவிர இந்த நிலைமைக்கு வரும்பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம். ஒரு நார்மல் ஸ்கூலில் படித்தோம். அதுக்கப்புறம் மெட்ராஸ் கிறிஸ்துவ கல்லூரியில் என்னுடைய அண்டர் கிராஜுவேஷன் பண்ணேன். அப்புறம் ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எழுதி ஜேஎன்யூக்கு போனேன். அங்கே தான் 10 வருஷம் என்னுடைய பல்கலைக்கழக படிப்பு நடைபெற்றது. அங்கே தான் எம்ஏ பண்ணேன், எம்ஃபில் பண்ணேன். ரொம்ப கஷ்டம்தான். அப்போ ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்பில் 700-800 மெஸ் ஃபீஸை கட்டி எல்லாம் படித்து எல்லாரும் ஒவ்வொரு வகையில் கஷ்டப்பட்டிருப்போம். அவர் கஷ்டப்பட்டிருப்பார், எல்லாருமே பண்ணியிருப்போம். ஐ எம் வெரி அப்ரிஷியேட்டிவ் ஆஃப் திஸ் ஃபேக்ட் தட் நீங்கள் எல்லாரும் உங்களோட கஷ்டத்தை உணர்ந்து சொசைட்டிக்கு ஏதாவது தரணும் அப்படிங்கிறத எல்லாருமே பிரதிபலிக்கிறீங்க. யூ மேனிஃபெஸ்ட் தட் இன் யூ. தட் இஸ் வெரி வெரி குட் திங் டு சி. ஆனால் அந்த மேனிஃபெஸ்டேஷன் எப்படி இருக்கணும் உங்கள் சொசைட்டியில் அப்படிங்கிறதோட ஒரு வேல்யூஸோடு நீங்கள் எல்லாரும் உங்கள் பயணத்தை தொடரணும். ரொம்ப முக்கியம் அதுதான். ஒரு ஆளுக்கு ஒரு 4 பேருக்கு எஜுகேஷன் கொடுக்கறதோட உங்களுடைய கடமை என்பது வந்து பூர்த்தி அடையாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இதில் நம்ம சொசைட்டியில் நம்ம வாழக்கூடிய இந்த சமுதாயத்தில் நம்ம சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு நம்ம எப்படி அந்த விஷயங்களை நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணலாம். இன்னைக்கு எஜுகேஷன் கொடுத்த உடனே அந்த ஆள் வந்து ஒரு நபர் வந்து ஒரு தரமான இந்த நாட்டுக்கு தேவையான ஒருத்தர் ஆயிடுவாரா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் இல்லை. தட் இஸ் நாட் த ஒன்லி திங் விச் யூ கேன் மேக். ஒருத்தர் நல்ல புத்திசாலியாக இருப்பார், பணம் படைக்கலாம், கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம். பட் அவருடைய இந்த நம்மளுடைய சொசைட்டிக்கு அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நில்லா இருக்கும், பூஜ்யமாக இருக்கும். அது ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு உணர்தல் இருக்காது. இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸில் படிப்போம், நம்மளுடைய டேலண்ட்டோ நம்மளுடைய திறமைகளோ இல்லை நான் அச்சீவ் பண்ணுவதோ இட் இஸ் அ சோஷியல் குட். அது சமுதாயம் நம்மளுக்கு கொடுத்த ஒரு விஷயம். நான் இன்னைக்கு என்னைக்குமே நினைப்பேன், ஆஃபீஸராக இருக்கும்போது நான் ஆஃபீஸராக வந்து நான் படித்தது மட்டும் இல்லை, பிரதருக்கு தெரியும் இட் இஸ் அன் ஆக்சிடென்ட். எங்களை மாதிரி எத்தனை லட்சம் பேர் அதை எழுதியிருப்பாங்க அந்த பரீட்சைன்னு எனக்கு தான் தெரியும். என்னுடைய புத்திசாலி இந்த பரீட்சையில் பாஸ் ஆக முடியல, என்னுடைய திறமைசாலி என்னுடைய நிறைய படித்தவர் இந்த பரீட்சையில் பாஸ் ஆக முடியல. பட் சம்பவ் எல்லா ஃபேக்டர்ஸும் ஒர்க் ஆகி எனக்கு இந்த விஷயத்தை கொடுக்குது அப்படின்னா அதில் சொசைட்டியோட படத்தில் படிச்சிருக்கேன். யூனிவர்சிட்டியில் படிக்கிறோம், நான் கட்டின ஃபீஸ் 100 ரூபா 200 ரூபா இருக்கும். எத்தனையோ ஆயிரம் ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் மேலே கிட்டத்தட்ட அந்த டைம் சொல்லுவாங்க 90,000 1 லட்சம் செலவழிக்கிறாங்க ஜேஎன்யூவில் ஒருத்தர் மேலே அப்படின்னா. அவ்வளோ ஃபீஸ் கட்டி நான் படிக்கல, மக்களோட வரி பணத்தில் தான் படித்தோம். அதே மாதிரி எனக்கு இந்த கிடைத்த வேலை என்பது ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டத்துக்குள்ளே போனோம், இந்த வேலை கிடைச்சது. நான் தான் திறமைசாலி, என்னால் தான் இந்த போலீஸ் வேலையை நல்லா பண்ண முடியும்னு கிடைக்கல. அதில் ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் இருந்தது. இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி பிளஸ் அன் ஆக்சிடென்ட் ஆல்சோ தட் வி ஷுட் அக்செப்ட் டு கிவ் பேக் வாட் சொசைட்டி நீட்ஸ். அந்த ஒரு ஹம்பிள்னஸ் உங்கள் எல்லாருக்கிட்டையும் இருக்கணும். அதுதான் ஐ ரியலி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யூ ஆல். நான் இங்கே இருக்கிறது எனக்கு கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நினைக்கணுமே தவிர என் திறமையால் நான் இருக்கேன், நான் ஏதோ ஒன்று கொடுப்பேன் சொசைட்டிக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம மைண்டில் இருந்து எடுத்துடணும். அப்படி நீங்கள் அந்த சொசைட்டியில் இருந்தீங்கன்னா எதை நீங்கள் ஃபைட் பண்ணணும். யூ ஷுட் ஃபைட் அவுட் டிஸ்கிரிமினேஷன் இன் ஆல் ஃபார்ம்ஸ். எதை பற்றியும் நான் உள்ள
ஆழமாக போய் நான் எதையும் ஜாதியோ இல்லை மதத்தை பற்றியோ பேசல. எனி ஃபார்ம் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் யூ ஹேவ் டு ஃபைட் அகேன்ஸ்ட். That is a sign of a healthy society. Not just wealth or affluence can make a happy or a good society. ஒருத்தர் சொன்னாரு, நிம்மதி பணம் நிம்மதியை கொடுத்துறாது, affluence alone will not give you the happiness. நீங்களாம் மலர்களா அந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய மற்ற செடிகளை வளர வச்சு எல்லாரும் மலர்களா மனம் வீசணும் அப்படின்னா அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. We should all fight against any type of discrimination in the society. That is very very important as a police officer. ஏன்னா நாளும் பகலும் அவ்வளோ விஷயங்களை பார்க்குறோம். பணம் படைத்தவர்கள் எத்தனையோ பேர் வந்து நம்மள்ட்ட நிற்பாங்க, பிரச்சனை இருக்கும், போகும் வரும். ஆனால் நம்ம புத்தியில் இருக்கக்கூடிய அந்த வேற்றுமை இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிரமம். ஆனால் நீங்களாம் யூஆர் யங் லாட், யூஆர் கோயிங் பேக் டு த சொசைட்டி. மிஸ்டர் செல்வகுமார் ஹஸ் கிவன் யூ ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன்லி நவ் யூ ஆர் சீயிங் த சொசைட்டி. நாங்களாம் பாதி தூரம் வந்துட்டோம். பிரதர் இஸ் எல்டர் டு மீ, அவர் இன்னும் கொஞ்சம் பார்த்துருப்பார். எனக்கு இன்னொரு 10-15 வருஷம் இருக்கு, அதோட என்னோட கெரியர் முடிஞ்சிடும். பாதி தூரத்தில் வரும்பொழுது மக்கள் மனசுலையும் அவங்களும் அவங்க இதுலையும் டிஸ்கிரிமினேஷன் என்கிற அந்த ஒரு 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 கேன்சர், ஒரு வியாதி அவன் புத்தியில் இருக்கு எல்லா இடத்துலையும். அதை நீங்க எல்லாம் ஃபைட் பண்ணணும். தட் இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யூ. அது மத ரீதியா இருக்கட்டும், பால் ரீதியா இருக்கட்டும், பாலியல் ரீதியா இருக்கட்டும், அது ஜாதி ரீதியா இருக்கட்டும், அது எந்த ரீதியாகவும் இருக்கட்டும், இல்லை அவங்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஒரு ஊனமுற்றவர்களாக இருக்கட்டும், எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் நம்ம அட்ரஸ் பண்ணணும். அந்த ஒரு சொசைட்டி தான் ஹெல்த்தியான சொசைட்டியாக இருக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. அஃப்ளூயன்ஸ் அலோன் வில் நாட் மேக் யூ அ பெட்டர் பர்சன் இன் திஸ் வேர்ல்டு. பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு ஒரு மினிமம் திங் விச் எ பர்சன் கேன் அச்சீவ். என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான். மணி மேக்ஸ் மணி. ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது கஷ்டம். பெரிய ஆளுங்களை சொன்னா 100 சம்பாதிச்சுன்னா 100 ஆக போகுது, 100 1000 ஆக போகுது. அதில் ஐ டோன்ட் சி எனி திங். பட் த குவாலிட்டி லைஃப் விச் யூ லிவ், அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் விச் யூ கிவ் டு த என்வாரன்மெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் எவர் யூ திங்க் அபவுட் தி சொசைட்டி இன் யுவர் மைண்ட். அதை நீங்கள் சிந்திக்கணும். நம்ம நாட்டில் இன்னைக்கு வறுமை, வேலையின்மை இது ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. நண்பர் சொன்ன மாதிரி உங்களால் முடிஞ்சவங்களுக்கு உதவி செய்யுங்க அந்த வறுமையை போக்குறதுக்கு எந்த விதத்திலேயாவது. இட் மேட் பி கேஷ் ஆர் கைண்ட் ஆர் வாட் எவர். ஒரு தொகையை ஒரு 5% இல்லை 10% ஆஃப் யுவர் சேலரி ப்ளீஸ் அலோகேட். பிகாஸ் நீங்கள்லாம் அப்படி இன்னொரு நபர் உதவி செஞ்சதுனால தான் இன்னைக்கு எல்லாருமே ஒரு 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 செடியாக இன்னைக்கு வந்து எல்லாரும் வளர்ந்து நிற்கிறீங்க. அதை நீங்கள் என்றைக்குமே மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஒரு பொறுப்புள்ள ஒரு குடிமகனா நீங்கள் என்றைக்குமே இருக்கணும். உங்களுக்கு எதிரே ஏதாவது ஒரு அதர்மம் நடக்குது அப்படின்னா அது 100% தட்டி கேட்கணும். நீ கேட்க மாட்டேங்கிறான். நேற்று ஒரு பெரிய இஷ்யூ. ஒருத்தனை நடு ரோட்டில் வச்சு ஒருத்தர் வெட்ட வராங்க, பார்க்குறாங்க 10 பேர், பட் ஒருத்தர்னாலையும் கேட்க முடியல. அட்லீஸ்ட் அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் அட்ரஸ் பண்ணிருக்கலாம், போய் அதை நான் தொட சொல்லல. இல்லை நமக்கு எதிர ஒரு பெண்ணுக்கு அநீதி நடக்கும், அதை கேட்க மாட்டான். நம்மளுக்கு எதுக்கு பண்றவன் பெரிய ஆளு, அந்த ஒரு போக்கு என்னைக்கும் இருக்கவே கூடாது. இன்னைக்கு சொசைட்டியில் அதை பார்க்குறேன். தேர் இஸ் a decay in society. இன்னைக்கு பலம் படைத்தவர்கள், பதவி படைத்தவர்கள் எது வேணா பண்ணிடலாம். இன்னைக்கு நான் என் பையன் இருக்கலாம், நாளைக்கு ஐபிஎஸ் ஆஃபீஸர் பையன், அவன் இது பண்ணாலும் அவன் பண்ணணும்னு நினைச்சான் அப்படின்னா அது தப்பு. அப்படி பண்றவங்க இன்னைக்கு சொசைட்டியில் இருக்கிறாங்க. அதை செரிக்கக்கூடிய தன்மையை நம்ம எல்லாம் இன்னைக்கு வளர்ந்துக்கிட்டோம். அது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நினைப்பை ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எனக்கு தருது. மக்கள்கிட்ட அந்த அந்த உணர்ச்சி, சமுதாய உணர்ச்சி குறைஞ்சு போகுது. ஒருத்தன் கஷ்டப்படுறான் அப்படின்னா ரைட்டு, அரே அவன் விதி, அதை நம்மளால தட்டி கேட்க முடியாத ஒரு விஷயத்தை கேட்க சொல்ல முடியாது. சில விஷயங்கள்ல துப்பாக்கி எடுத்து ஒருத்தன் சுட்ட வருவான், நீ முன்னாடி நிற்க சொல்லலாம். தட் இஸ் நாட் அ ப்ரூடென்ட் டெசிஷன். பட் நிறைய விஷயங்கள் நம்மளால அட்ரஸ் பண்ண முடியும். அந்த ஒரு சிவிக் சென்ஸ், சொசைட்டல் கான்சியஸ்னஸ் இஸ் மிஸ்ஸிங் இன் த யங்கர் லாட். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். ஐ மைட் பி சவுண்டிங் லிட்டில் சினிக்கல். நான் யாரும் இல்லை, உங்க எல்லாத்தையும் பாராட்டினேன். பட் நான் இதெல்லாம் எதை நோக்கி நம்ம போகணும், இந்த ஒரு நாட்டை ஒரு நல்ல ஒரு வல்லரசாவோ, ஒரு நல்ல நாடாவோ, ஒரு 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 சந்தோஷமான ஒரு நாடா ஆக்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணுங்கிறத நான் சொல்றேன். ஆஸ் அ போலீஸ் ஆஃபர் ஐ see that decay in the society. இதெல்லாம் உங்களால தான் சரி செய்ய முடியும். எல்லாருமே யுவர் பட்டிங் இப்பதான் நீங்க ஒரு முட்டுகளா வெளியே நீங்க இந்த முட்டு வந்து மலர ஆகும் பொழுது நீங்க இந்த ஒரு சமத்துவம் என்கிற ஒரு வாசனையை எல்லா இடத்துலையும் பரப்பணும். நீங்க ஒரு ஜஸ்டிஸ், நீதி என்கிற ஒரு விஷயத்தை வந்து என்னைக்குமே அதான தட்டி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, தர்மா நீ இன்னும் ஐடியலாவே இருக்கு அப்படின்னு. ஐடியலிசம் இன்னைக்கு உலகத்துல கொஞ்சம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஏதோ நாடு நடக்குது. எல்லாரும் நாட்டு ஊரோட ஒத்து வாழ்ந்துன்னு எல்லாரும் நினைச்சாங்கன்னா, ஊரோட ஒத்து வாழணும்னு எல்லாரும் நினைச்சாங்கன்னா இன்னைக்கு எதுவுமே இருக்காது. பியூரோக்ரஸில எவ்வளவு கரப்ஷன் இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு, பிரதருக்கு தெரியும். ஆனா அங்க ஒரு 10% பேர் பில்லரா நின்று நேர்மையா சின்சியரா வேலை பார்க்கறதுனால தான் இன்னைக்கு நாடு நடக்குது. அதே மாதிரி அந்த ஐடியலிசம், டோன்ட் லூஸ் த ஐடியலிசம் இன் யூ. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது நான் உங்க எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா நாள் பொழுதுல டெய்லி நான் என்னோட ஜுவனல் அக்யூஸ்ட பார்க்குறேன், ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறேன், எப்பிங் எனர்ஜியோட இருக்கக்கூடிய உங்க மாதிரி ஆட்களை பார்க்குறேன். பட் டைரக்ஷன்லெஸ்ஸாக போயிடுறாங்க.
ஸோ அந்த டைரக்ஷனை வந்து நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு விஷயம் தான் நான் இன்னைக்கு வந்ததுக்கான ஒரே ஒரு ரீசன். மேபி அ லிட்டில் செர்மனைசிங் ஆயிருக்கலாம், நிறைய புத்தி சொல்கிற மாதிரி நினைக்காதீங்க. பட் திஸ் வாட் சொசைட்டி ஐ சி ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. ஏன்னா நீங்கள் வந்து நல்ல விஷயங்களை மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் இருப்பீங்க. பட் நான் வந்து நல்லதையும் நிறைய கெட்ட விஷயங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் இருப்பேன். மை ஜட்ஜ்மெண்ட் மேபி நான் கொஞ்சம் இதை மிகைப்படுத்தி சொல்லாமல் இருக்கும். பட் இன் மை வே சீயிங் as a police officer from a higher position down to the society as to what is happening, இந்த அப்சர்வேஷன்லாம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் வந்தது. ஆனால் நான் வந்து இந்த ஆனந்தம் ஃபவுண்டேஷன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படிக்கும் இனி எந்த ஒரு ஹெல்ப்பாக இருந்தாலும் பண்ணுவோம். அவர் சொன்னார் we are taking care of value education also அப்படிங்கிறாரு. வேல்யூ எஜுகேஷன் எப்படி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸ்டில் ஐ ஹவ் டு ரிவ்யூ. உங்கள் டைரக்டர்கிட்ட உட்காந்து பேசணும். வேல்யூ எஜுகேஷன் இது எல்லாத்தையுமே நீங்கள் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கடமை. இந்த விஷயங்கள்லாம் நடந்தால் மட்டுமே நம்ம ஒரு முழுமையான மனிதர்களாக நான் இந்த வாழ்க்கையில் சாதிச்சுட்டேன், நான் வளர்ந்த பிறந்த பிறப்புக்கு ஒரு அர்த்தத்தோடு நான் வாழ்ந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாம் உணர முடியும். இந்த ஒரு சில வார்த்தைகளோடு என்னை இங்கு அழைத்து இந்த சான்றோருக்கு மத்தியில் பேச வாய்ப்பளித்து உங்கள் எல்லாம் சந்திக்க வாய்ப்பளித்த ஆனந்தம் குழுவினத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த இனிய நாளில் ஒரு நல்ல விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். அது போகிறதுக்கு முன்னாடி என்னோட உயிரில் கலந்த என்னோட ஆனந்தம் ஃபேமிலிக்கு முதற்கண் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு விழாவா மட்டும் இல்லாம ஏதோ ஒரு தொடங்குறதுக்கான ஒரு விதை போடுற இடமா இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் அலுமினிஸ் எல்லாமே அண்ணாக்கள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வெறும் படித்து முடிச்சுட்டு போயிட்டு இந்த ஆனந்தம் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வெறும் கல்விக்கும் தன்னை பார்த்துக்கிற தன் குடும்பத்தை பார்த்துக்கிற மாணவர்களா இருக்கிறத தாண்டி இந்த சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருக்கணும் அப்படிங்கிறதா தொடர்ந்து நான் ஃபர்ஸ்ட் இயர்ல சேர்ந்ததுல இருந்து வலியுறுத்திக்கிட்டு வர்ற விஷயம். வலியுறுத்துறது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு அண்ணாக்களுமே, ஏன்னா நான் சென்னையில படிச்சதுனாலையும் ஆனந்தம் ஆபீஸ் அடிக்கடி விசிட் பண்ணதுனாலையும் உங்க எல்லாரை விடவும் அதிகமா பழகக்கூடிய வாய்ப்புகள் அவங்க கூட எனக்கு கிடைச்சது. அவங்க அந்த மாதிரிலாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எல்லாருமே. அப்படி வாழ்ந்தவங்களுக்கு மத்தியில நம்ம அதே மாதிரி இருக்கணும், நம்ம ஆனந்தம் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஏதோ ஒரு இனிஷியேட் கொண்டு போகணும் அப்படிங்கிறதாங்க இது விஷயம். ஒரு 2 இன்சிடென்ட்டை சொல்லிட்டு நான் அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது ஒன்று சொல்றேன். ஃபர்ஸ்ட் இப்போ திவ்யாக்கா பேசினாங்க இல்லையா, திவ்யாக்கா பேசையில எனக்கு அந்த இன்சிடென்ட் பழசு ஞாபகம் வந்துட்டு போயிட்டுங்க. அவங்க ஃபர்ஸ்ட் மந்த் வாங்கின சேலரி 12,000. என்னோட காலேஜ் சீனியர் அவங்க. அக்கா இருக்கையில் ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க, ஆனந்தம்ல எங்களுக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள் என்னன்னா, ஏதாவது நம்ம சோசியல் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் அக்காட்ட அடிக்கடி சொல்லுவேன், ஏன்னா எங்களுக்கெல்லாம் சீனியர் அவங்க தான், நாங்கள் 3வது பேட்ச், அவங்க தான் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆனந்தம்ல. அவங்க போனா நான் சொல்லுவேன், அக்கா நீங்க ஃபர்ஸ்ட் மாசம் வாங்குற சம்பளத்துல நம்ம ஏதோ ஒரு நல்ல விஷயம் செய்யணும்க்கா, நல்ல ஒரு மெமரபிளான விஷயம் செய்யணும் அப்படின்னு நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டே இருப்பேன். நம்ம அது வந்து அன்பார்ச்சுனேட்லி அக்கா வாங்கின சம்பளம் 12,000ங்க ஃபர்ஸ்ட் மாசம். எனக்கு நல்லா தெரியும், வெறும் 12,000 தான் அக்கா சேலரி வாங்கினாங்க. அதுல 6,000 அவங்களுக்கு ஹாஸ்டலுக்கு போயிருச்சு. மிச்சம் கையில இருந்தது 6,000 தான். இல்லைன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்ல நம்ம சொல்லிட்டோம்ல ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக மிச்சம் இருந்தக்கூடிய, நீங்க நம்ப மாட்டீங்க, 5,500 தூக்கி என் கையில கொடுத்துட்டாங்க. குணா நீ என்ன பண்ணணும்னு நினைச்சியோ அதை பண்ணு, நீ கூப்பிடு நாங்க வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் நான் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அக்கா முடிச்சு வெளில போன டைம்ல ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு போயிட்டு சென்னையில 50 குழந்தைங்களுக்கு அன்னைக்கு அந்த 5,500 வச்சு நாங்க சாப்பாடு 3 நேரத்துக்கு போட்டோங்க. இது எதுக்காக சொல்றேன்னா, அவங்க லேக்ஸ்ல வாங்கலைங்க, வெறும் அந்த மனசுதான் இன்னைக்கு அவங்களை வந்து லேக்ஸ்ல வாங்க வச்சிருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். எனக்கு அது ரீகால் ஆச்சு அப்படின்னு சொல்றேன். அப்ப இங்க உள்ள ஒரு அலுமினியும் ஏதோ தன்னோட பங்குக்கு அங்கங்க சிறு சிறு விஷயங்களை நீங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. அதை தாண்டி எப்படி கன்ஜெக்டடா ஒரு 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 வேலை நம்ம இதை கொண்டு போகலாம் அப்படின்னு நம்ம லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னா, கலந்தால வச்சு 1 அலுமினி 1 ஸ்கூலுங்க. என்ன கான்செப்ட் அப்படின்னாங்க, எல்லாம் நல்லா கிளாப் பண்ணலாமே. 1 அலுமினி 1 ஸ்கூலுங்க. இது என்னோட லைஃப்ல என்ன மாதிரி இருந்தது அப்படின்னு என்னோட இன்சிடென்ட்டை நான் 2 இன்சிடென்ட் சொன்னேன் இல்லையா, என்னோட ஒரு இன்சிடென்ட்டை நான் ஷேர் பண்ணிக்க விருப்பப்படுறேன் உங்கள்கிட்ட. நான் பேராவூர்ணி, தஞ்சாவூர் மாவட்டத்தில் பேராவூர்னிங்கிற குக்கிராமங்க. அங்கிருந்து வரையில ஆனந்தம் வந்துட்டு நான் ஆனந்தம்கா அடுத்தடுத்து நான் அந்த செலெக்ஷன் ப்ராசஸ்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணையில எங்க ஊர் பட்டுக்கோட்டை பேராவூர்னி சரௌண்டிங்ல இருந்துங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டோ தேவைப்படுற பசங்க நான் எவ்வளவு பேரை பார்த்திருக்கேங்க. ஏன்னா யாருமே ஆனந்தம் மாதிரியோ ஆனந்தம் மாதிரி வேற சில அமைப்புகள்லயோ யாருமே இல்ல. இப்ப யாருமே இல்லை அப்படின்னா ஏன் இல்லை, அவங்களுக்கு தகுதியான மார்க் கிடைக்கலையா, இல்ல உண்மையான பேக்ரவுண்ட் அவங்களுக்கு இல்லையா அப்படிங்கிறது இல்லைங்க, அந்த அவேர்னஸ் அவங்கள்ட்ட இல்லாம இருந்தது.
நானே ஒரு டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருந்ததுனால, ஏன்னா நான் ஆனந்தம் அப்ளை பண்ணாங்க. ஆனா எங்க ஸ்கூலுக்கு ஒரு வருஷமா ஆனந்தம்ல இருந்து அமுச்சுக்கிட்டே இருந்தாங்க, யாராவது ரெஃபர் பண்ணுங்க. எங்க ஹெட் மாஸ்டர் வந்து தூக்கி வர வச்சிருவாங்க, ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் ஒரு முடிவு எடுத்தேங்க. நான் ஆனந்தம்ல வந்துட்டேன் இல்லையா, நான் செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருந்த டைம்ல என்னால அந்த டைம்ல காசு கொடுக்க முடியாது. ஆனா நான் இந்த அடுத்த ஒரு 4 வருஷத்துல ஆனந்தம் மாதிரி என் ஊர்ல இருக்கக்கூடிய தேவைப்படுற பசங்க அப்படி இருக்கவங்க, ஆனந்தம் மட்டும் இல்ல ஆனந்தம் மாதிரி எத்தனையோ அமைப்புகள் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவங்க எல்லாருக்கும் நான் கைட் பண்ணி கொண்டு போவேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேங்க. அதுல என்ன மட்டுமே 30 பேருக்கு கைட் பண்ணி இன்னைக்கு இருக்காங்க. இங்கே செந்தில் இருக்கான், ஹரிகரன் இருக்கான், இவங்க எல்லாம் எங்க ஊர்ல இருந்து வந்தவங்க. நான் வர்றப்ப எங்க ஊர்ல இருந்து ஒரே ஒருத்தன் தான் இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் சார்ந்து இப்பெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா ப்ரையாரிட்டி தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் தான். ஆனா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இந்த அவேர்னஸோட யார் இருக்காங்க அப்படிங்கிறது இல்ல. இப்போ நான் ஒரு ஸ்கூலா போய் பேசினேன், இங்க இருக்கக்கூடிய பசங்கள்ட்ட எல்லாத்தையும் பேசிட்டு பண்ணேன். அப்ப என் ஒரு ஆளாலேயே இந்த ஒரு 30 பேர் 40 பேர் பண்ண முடியும் அப்படிங்கறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதனால இந்த ஒன்னு அலுமினி ஒன் இனிஷியேட்டிவ்க்குள்ள நான் வந்துடுறேன். என்ன விஷயம்னா, இங்க இருக்கக்கூடிய ஒருத்தங்களும் ஏதோ ஒரு ஸ்கூல்ல கண்டிப்பா படிச்சுட்டு தானே வந்திருப்போம். பெரும்பாலும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க தான் இங்க உட்காந்துருக்கோம், அலுமினிஸ் எல்லாமே. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு உங்களுடைய பணம் நீங்க இது எல்லாத்தையும் தாண்டிங்க உங்களுடைய ஸ்கூலுக்கு இன்னைக்குமே பேசிக்கான சில விஷயங்கள் இன்னைக்கு ஸ்டாஃப்ஸா இருக்கவங்களுக்கு கூட தெரியலங்க. இப்ப நீங்க ஒருத்தங்களும் ஒரு தத்தை எடுத்துக்கங்க, ஒரு ஸ்கூல் தத்தை எடுத்துக்கிறீங்களோ இல்ல ஒரு இன்சார்ஜ் மாதிரி நீங்க எடுத்துக்கிறீங்களோ. ஏன்னா எல்லாருமே ஒரு 3ல இருந்து 4 கண்டிப்பா 4 ஒரு 3 ஸ்கூல் படிச்சேன். 5வது வரைக்கும் ஒரு ஸ்கூலு, 10வது வரைக்கும் ஸ்கூல், 11வது 12வது ஸ்கூலு. நீங்க எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஆனந்தமுடைய கைண்ட் ரிக்வஸ்டா எடுத்துக்கங்க, இல்ல அன்பான வேண்டுகோளா எடுத்துக்கங்க, இல்ல கட்டளையா எடுத்துக்கங்க. நீங்க எல்லாரும் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நேரத்துல நீங்க ஊருக்கு போகையில உங்க ஸ்கூல்ல போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எல்லாருமே முடிவு எடுத்தது தான். இங்க உள்ள பெருமக்களுக்காக நான் இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அவங்க இந்த பசங்களுக்கு தேவையான கைடன்ஸுங்க, நீங்க உங்க டயத்தை கொடுங்க. எப்படியெல்லாம் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு, கவர்மெண்ட் எக்ஸாம் பத்தி கொடுங்க, கெரியர் கைடன்ஸ் சம்பந்தமா கொடுங்க, எப்படி ஒரு கைட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி கொடுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ண போறோம். அது டீட்டெயிலான ப்ரொபோசல் வந்து ஆனந்தம்ல அடுத்தடுத்து வரக்கூடிய இதுல நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆனந்தம்ல இருந்து இருக்கக்கூடிய அன்னைக்கள் ஷேர் பண்ணிக்குவாங்க. இதுக்கு இது ரிலேட்டடா ஒரு சின்ன விஷயம் நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்ல என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு பார்த்தா ஒருத்தன் வந்து ஆனந்தம்ல படிச்சவன், now he is working in Ireland, ப்ராஜெக்ட் இன்ஜினியர் மாணிக்கவேல்னு ஒருத்தன். இன்னொருத்தன் நவீன் ஒருத்தன், அவன் என்னோட ஃப்ரெண்டு. இது நல்ல ஐடியாவா இருக்குடா, ஆனந்தம்ல சொல்லியிருக்காங்க நல்ல ஐடியாவா இருக்கு, இது நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுக்காக வெறும் பினான்சியலா அவங்களால, ஏன்னா அவங்க அங்க இருக்காங்க, அவங்களோட டயத்தை கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக பினான்சியலா அவங்க ஒரு 1,01,000 ரூபா செக் கொடுத்துருக்காங்க. எதுக்கு வந்து 1 ரூபா அப்படின்னா, தயா வாங்க தயா என்னோட ஃப்ரெண்டு தான். முன்னாடி எல்லாரும் இதை அன்பா கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லா பேட்ச்ல இருந்து ஒருத்தங்க வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஏ பேட்ச்ல இருந்து பிரபு அண்ணா இருக்கீங்களாண்ணா? பிரபு அண்ணா வாங்கண்ணா. பி பேட்ச்ல இருந்து அரவிந்த் அண்ணா. சி பேட்ச்ல சங்கீதா வாங்கம்மா, சங்கீதா. டில ஸ்ரீதேவி. சங்கீதா இருக்கீங்களா? சங்கீதா இல்லையா? சுரேஷ் இருக்கீங்களா? சுரேஷ் இருக்கா? ஓகே சரி, ஒரு 4 பேட்ச் சார்ந்து உங்க சார்பு எல்லா சார்பையும் அதை கொடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க மேடம். எல்லார் சார்பிலையும் நம்ம ஆனந்தமோட பிரசிடென்ட் ரத்னகுமார் அண்ணா வந்து இந்த செக்கை வாங்கிப்பாங்க அப்படின்னு இது பண்றோங்க. இந்த செக் இதுல கொடுத்துருக்க அமௌண்ட்டுங்க நீங்க இந்த இனிஷியேட்டுக்காக செலவு பண்ணப்படும். நீங்க யாரு இதுக்காக நீங்க முயற்சி பண்ணி பண்றீங்களோ உங்க எல்லாருக்கும் பொதுவானதுக்காக உங்க எல்லா சார்பிலையும் அவங்க இருக்காங்க. எப்போதுமே அதாங்க ரொம்ப நல்ல விஷயம்னா, ஒரு நல்ல நாள்ல நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு இனிஷியேட்டிவ் இது பண்ணது. இது சம்பந்தமா நம்ம டீட்டெயிலா பேசுவோம். அந்த இனிஷியேட்டிவ் பேர் என்னங்க? எல்லாம் கொஞ்சம் சவுண்டா சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒன் ஸ்கூலுங்க. ஒன் ஸ்கூல் இல்ல, ஒன் ஸ்கூல் நம்ம சொல்றோம். நீங்க 2-3 ஸ்கூலா கூட உங்களுடைய இருந்தது அப்படின்னா உங்களுடைய நாலேஜ் ஆனந்தம் உங்களுக்கு கைட் பண்ண தயாரா இருக்கும். நம்ம சப்போர்ட் பண்ணி இதுல குறைஞ்சபட்சம் ஒரு டார்கெட் நம்ம வச்சுக்கணும் அப்படி இல்லையா? இப்ப முதல் டைமா நம்ம இன்னைக்கு ஒரு 380 அலுமினிட்ட இருக்கோம். ஒரு 300 ஸ்கூலை வந்து நம்ம சார்ந்து இருக்கக்கூடியவங்க பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அடுத்த அலுமினி மீட்ல இதுக்கான வேல்யூவேஷன் நம்ம பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேங்க.
ரொம்ப நன்றி. கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். எழுத்தறிவித்தவன் இறைவன் சொல்லுவாங்க. எழுத்தறிவித்தவன் இறைவன் அப்படின்னா ஆனந்தமும் நமக்கு இறைவன் தான். தேங்க்ஸுங்க. மேடையில் இணைந்திருக்கும் அனைத்து விருந்தாளிகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். Really a pleasure to be in the midst of such luminaries. அவ்வளோ அச்சீவ் பண்ணவங்க இல்லை. நான் ஒரு பாசிங் க்ளவுட். எனக்கு முன்னாடி இது வரைக்கும் 5 பேர் பயங்கரமாக பேசியிருக்காங்க. அண்ட் தேவ் அச்சீவ் ஸோ மச் இன் லைஃப். இதுக்கப்புறம் வரவங்க இன்னும் 2 பேர் இருக்காங்க. ரெஸ்பெக்ட்ஃபுல்லி பயங்கரம். அதுக்கு நடுவில் ஒரு பாசிங் க்ளவுடாக அப்படி ஒரு 2 மினிட்ஸ் பேசிட்டு போகிறேன். எனக்கு செல்வா சார் ரொம்ப வருஷமாக பழக்கம். நான் HCL ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணேன். அப்போ யூஸ் டு பி இனிஷியல் நாங்களாம் கஸ்டமராக இருந்தோம் செல்வா சாருக்கு. அண்ட் ஹிஸ் ப்ரொஃபஷ்னல் சர்வீஸ் குவாலிட்டி, ப்ராடக்ட் குவாலிட்டிலாம் ஃபென்டாஸ்டிக். தட் வாஸ் ஒன்லி ரீசன். அதனால தான் நான் இந்த கம்பெனி இன்னும் ஜாஸ்தியாக நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அது பண்ணதில் அண்ட் தட் வாஸ் வே பேக் இன் 90s and 2000. அப்போ தான் எனக்கு ஒரு நல்ல கிளியர் ஒரு எவிடன்ஸ் கிடச்சிது. யூ டோன்ட் ஹேவ் டு பி அ மல்டிநேஷ்னல், யூ டோன்ட் ஹேவ் டு பி அ பிக் கம்பெனி லைக் HCL வாஸ் பார்ட் ஆஃப் ஆர் விப்ரோ ஆர் இன்ஃபோசிஸ். வாட் எவர் த நைஸ் நேச்சுரல் சைஸ் தேவர், ஹி ஹேட் அ நிஷ். அவரே ஒரு தனியாக தனக்கு அவருக்கு ஒரு ரோல் கிரியேட் பண்ணியிருந்தார், ஒரு இமேஜ், ஒரு ஃபென்டாஸ்டிக்காக லவ்லி பிராண்ட் கிரியேட் பண்ணியிருந்தார். பட் த்ரூ ஃபென்டாஸ்டிக் சர்வீஸ் யூ கேன் பி வெரி யூனிக். After all, it was a UPS product or servo stabilizer or but அதுலேயும் lot of people used to repeatedly buy a reference பண்ணுவாங்க. எனக்கு அந்த ரெஃபரன்ஸ்லாம் அவரை தெரியும். And then several years passed. நான் யூஎஸ்லாம் போயிட்டு திருப்பி வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா this company has only grown further. அண்ட் அதுக்கு நடுவில் திடீர்னு அவ்வளோ பப்ளிசைஸ் பண்ணாமையே இந்த ஆனந்தம் மாதிரி ஒரு ப்ராஜெக்ட். அண்ட் this is the second or third time I'm here. But from then to now, one, the scale, அவ்வளோ சைஸ் தெரியுது நல்லா. நம்பர் 2, அந்த வாட்டி அந்த ஃபர்ஸ்ட் அலுமினியெலாம் பாஸ் ஆகுது. இப்போ தெரியுது கிராஜுவேட்லாம் பார்க்கும்போது சச் அ ஃபென்டாஸ்டிக் சிச்சுவேஷன். அது பார்க்கச்சு எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தி ஃபென்டாஸ்டிக் ஸ்பீக்கர்ஸ் ஹி ஹஸ் இன்வைட்டட் அண்ட் செல்வா சாரை தேங்க் பண்ணோம் டு இன்வைட் மீ டு பி பார்ட் ஆஃப் சச் அ கேலக்ஸி ஆஃப் ஸ்டார்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் த ஹை அச்சீவர்ஸ். எனக்கு இந்த ஃபஸ்ட்டு அலுமினை திவ்யாவா அவங்க பேசினாங்கல்ல, இட் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் அ வெரி குட் ஒரு ஆட் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இருக்கு. ஐபிஎல்லாம் க்ரோன்னு ஒரு GROWW கம்பெனி. அந்த கம்பெனி has been a very successful investment banking and growth of இதெல்லாம் பெரிய கம்பெனி. அதுவும் இப்போ தான் ஒரு 6, 7, 8 years ட்ரெமெண்டஸ் க்ரோத் காமிச்சிருக்காங்க. அவங்க டெலிபரேட்டாக அதை பிராண்ட் பண்ணிருக்காங்க க்ரோ. GROWவில் அதை இன்னும் நம்ம கவனிக்கணும்னு GROWW. அந்த ஆடில் ஒரு மணப்பெண் அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த சந்தனம், அந்த மஞ்சள் அதெல்லாம் போட்டு. அந்த கேர்ள் இஸ் கம்ஃபர்டபுள், லுக்ஸ் லைக் ஷீ ஒர்க்ஸ் ஃபார் அ கார்பரேட் கம்பெனி ஆர் சம்திங். பட் இன் தட் அட்டையர், மணமகள் அட்டையர்லையும் கான்ஃபிடென்ட்டாக அதை பேசி that clearly represented what I am seeing in நம்ம கண்ட்ரியில் தேசத்தில் in the generation boys and girls. Alarming confidence. That whole ad is about confidence. The whole ad is about how you can achieve. You don't have to be bowing down to people. Because எனக்கு திறமை இருக்கு. அவர் போலீஸார் சொன்ன மாதிரி எனக்கு அஃப்ளூயன்ஸ் இருக்கணும்னு இல்லை. எனக்கு ஹை சம்பளமோ ஹை க்ரோத் ஃபேமிலியிலேன்னு அதுக்கு முக்கியம் இல்லை. எனக்கு என் மேலே கான்ஃபிடென்ஸ் இருக்குது. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், one of the significant reasons why no one can stop India from growing, it's not because of 100 other things people might say. We have the highest population of youngsters in the world. And if those youngsters like Anandam, what they are doing, அவங்களுக்கு facilitate பண்ணி showing the path through education, so that irrespective of உங்கள் பேக்ரவுண்ட் ஒரு எஜுகேஷனுக்கோ நல்லா முன்னுக்கு இது பண்ணுறதுனா no one can stop this country, because we are 10 percentage points higher than China in terms of percentage of people who are younger, which is the 25 to 40 age group. அது நம்ம அவங்களோட ஒரு 10% ஹையராக இருக்கும் as a population, I'm saying. So which means that is the amount of people that we have in that age group. அந்த ஏஜ் குரூப்
உங்களுக்கு இருந்ததுன்னா no country can be stopped. The very clear evidence. As recent as 3 days back, one of the talk shows in CNN and in economic review, they were represented the same point. I don't remember the exact point. I think we are at close to 45. China is at 35. Some other countries are far less. நம்ம அவ்வளோ அந்த ஹையில் இருக்கும். ஸோ ஆனந்தம் மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் இந்த மாதிரி in their own way fantastic contribute and they have clearly proved they don't have to be a $1 billion company to do this. In this size பண்ணுறதுனா phenomenal. The only one point I want to leave in my mind, which is நம்ம நிறைய டென்ஷன் அதுவும் யங்ஸ்டர்ஸ் இருந்துகிட்டே இருக்காங்க in terms of there are right reasons why they are. ஒன்று வந்து நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கி ரேங்க் வாங்கி முன்னுக்கு வரணும், குட் கம்பெனிஸில் செலக்ட் ஆகணும், அப்ராடு போகணும், இங்கே போகணுங்க. அந்த லாஸ்ட் பாயிண்ட் அப்ராட் போகிறதுலாம் எனக்கு ஒரு சின்ன ஒரு சிக்கல் இருக்குது. என்னென்னா ஐ ரியலி டோன்ட் ஃபேன்சி இன் த கரண்ட் இந்தியா தட் யூ ஹேவ் டு கோ டு அமெரிக்கா ஆர் யூரோப் டு சே தட் ஐ ஹவ் அச்சீவ். நம்ம நாட்டு நம்ம தேசத்தில் இங்கே நம்ம ஊர்லேயே இருந்தது 100 things to achieve. And I'll also say I insisted to both my sons that they should not go abroad, they are all here. And that he said, okay. That was the point I wanted to make. More importantly, எதுக்கு அந்த டென்ஷன் வரி ஒரு வேதனையெல்லாம் இருந்தால் நான் ஐம் ஆல்சோ ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன். ஸோ ஒன் ஆஃப் திங்ஸ் ஐ ரியலைஸ் இஸ் முன்ன நாங்களாம் வளரும்போது கிரிக்கெட் ஆடினோம். அப்போ வந்து கிரிக்கெட் நாடா சோறு போடாதுன்னு வாங்க, படிக்கணும். அண்ட் ஐ திங்க் அவர் பேரண்ட்ஸ் அவர் கிராண்ட் பேரண்ட்ஸ் சொன்னது கரெக்டாக. அந்த சமயத்தில் அப்படி இருந்தது. அப்போ கிரிக்கெட்லாம் அவ்வளோ பணம் கிடையாது, இப்போ நிறையா இருக்குது. ஸோ தேர் லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ நோ. இப்போ NIOS ஸ்கூல்ஸ்லாம் வந்துருக்கு, நேஷ்னல் இண்டியன் ஓப்பன் சொசைட்டி. அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தே அலவ் யூ டு டூ வாட் யூ லைக் பெஸ்ட். கிரிக்கெட் ஆடணுமா கிரிக்கெட் ஆடு, வாலிபால் ஆடணுமா வாலிபால் ஆடு, படிக்கணுமா படி, பரவாயில்ல. பட் அதுக்கு ஏற்றபடி அந்த கரிக்குலம் அண்ட் டைமிங்கை செட் பண்ணி வச்சுருக்காங்க. இஃப் யூ வாண்ட் டு ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் அ பர்டிகுலர் ஆக்டிவிட்டி விச் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணோன்றதுக்கு. ஸோ அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஐ திங்க் வி ஷுட் அலவ் த கிட்ஸ் டு என்ஜாய் டூயிங் வாட் தே வாண்ட் டு என்ஜாய். த ரீசன் இஸ் அப்போல்லாம் அந்த அவென்யூ இல்லை. அப்போ வெறும் படிப்பில் தான் இருந்து க்ரோத். இப்போ மல்டிவேரியட் ஸ்கில்ஸில் இப்போ மேடம் மாதிரி ஃபென்டாஸ்டிக், யூ கேன் பி அ பப்ளிக் ஸ்பீக்கர், யூடியூபர், இது மாதிரி. That is a big, because you are setting the tone of argument for the society to live in, which means you are an influencer. So influencer-ன்றதுக்கே ஒரு profession ஆயிடுச்சு இப்போ. All because, yes, you can focus on that, you can become an expert on that. அப்படின்னு இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ TNCL லாஸ்ட் 1.5 years ஆஃப்டர் வி கேம் ஒரு ரோல் ஒன்று க்ரியேட் பண்ணோம். ஏன்னா பசங்களோட சின்ன அண்டர் 16, அண்டர் 14, இப்போலாம் அண்டர் 12 வந்துடுச்சு குழந்தைங்க ஆடுறது. பேட்டு கூட பிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து we realize you have to let them to enjoy the game and relax. ஸோ நம்ம பாஸ்கின்னு ஒருத்தர் இருக்கார்ல, ஹியூமரிஸ்ட், we invited him. TNC is the only one to have done that, to achieve excellence through humor. So he comes and lectures all the students, boys and girls, and how to enjoy your life, how to live life at your terms. Not at the terms that BCCI might say or Tamil Nadu might say, Cricket Association. நீ உனக்கு என்ன தெரியுமா அதில் எக்ஸல் பண்ணு. ஸோ நவ் தட் ஹஸ் பிகம் அ வெரி சக்ஸஸ்ஃபுல். தட் வாஸ் ட்ரூ ஒரிஜினல் திங்கிங், விச் இஸ் வாட் ஐ வாண்ட் இம்பார்ட் ஆல் ஆஃப் யூ. புக்கில் என்ன சொல்கிறதோ, உங்கள் டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ வீட்டில். பட் அட் அ வெரி ஏர்லி ஏஜ், சின்ன வயசுலேயே நீங்கள் யூ ஹேவ் டு பில்ட் தட் ஒரிஜினாலிட்டி இன் யுவர் மைண்ட். முன்ன வந்து அந்த சார்ஜ் ஆஃப் த லைஃப், தேர்ஸ் இஸ் நாட் அ ரீசன் வை, தேர்ஸ் இஸ் நாட் பட் டு டூ அண்ட் டைன் வாங்க. அது ஆர்மியை பொறுத்த வரைக்கும். பட் நம்ம சிவில் லைஃப்பில் ஒரு பீரியட் ஆஃப் டைம், சின்ன வயசுலேயே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஸ்டார்ட் டெவலப்பிங் யுவர் ஒரிஜினாலிட்டி. யூ ஷுட் ஃபைண்ட் யுவர் செல்ஃப் இன் யுவர் லைஃப் as to who you want to be, what you want to be, whom you want to emulate. And again, emulationலையும் பிகாஸ் ஆஃப் த கண்ட்ரி, இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 2 பிராண்டு தான். ஒன்று மூவிஸ், இன்னொன்று கிரிக்கெட். ஸோ ஐ திங்க் தேர் இஸ் லைஃப் மச் மோர் பியாண்ட் தட். ஓகே, no. So I just want to leave that thought. You guys have to be very original in your mind at the age and live your life in your own terms. A big thanks to Sir Anandam as an institution
And to all of you who have come here, thank you very much.